கிறிஸ்தியசுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளோட பிதாவான தேவன் நம்மளோட ஜீவன காலத்தில் நமக்கு இன்னொரு நாளை கூட்டி கொடுத்து அவரோட ஜீவனில் வசனங்களை நம்ம தியானிக்கிறதுக்கு இந்த ஒரு நல்ல ஈவை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பிதான தேவனுக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நம்ம நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த பாடத்தில் நம்ம கடந்து செல்லலாம். பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கொண்ட ஆதார வசனம் எரேமியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜெரமியா 3:17. எரேமியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அக்காலத்திலே எருசலேமை கர்த்தரின் சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் அதிரிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். இதில் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அன்புடைய சகோதரர்களே, ஒன்று இது ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சிங்களா? நிறைவேறிச்சிங்களா? அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சிங்களா? நிறைவேறலைங்க இன்னும். எப்படி தீர்க்க தரிசனம் வசனம் பார்க்கும்போது அக்காலத்திலேன்னு ரொம்ப கிளியராக பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க இல்லைங்களா? அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஹிண்ட்டு. ப்ளஸ் அந்த வசனத்தில் எழுதப்பட்டுக்கிற ஒரு வசனம் ஒரு விஷயம் இன்னும் நிறைவேறல இல்லைங்களா? இன்னும் கர்த்தரோட சிங்காசனம் இன்னும் என்ன ஆகல, இன்னும் வரலங்க. அந்த சிங்காசனம் இன்னும் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஃபுல்லாக. என்ன ஆகணும், அதோட அநேக ஒரு காரியங்கள் ஸ்டார்ட் ஆகிடுது இல்லைங்களா? நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 வருகை என்ன ஆகிடுச்சு அநேக ஒரு காரியங்கள் என்ன பண்ணியிருக்கிறாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக காரியங்கள் நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் இருந்த உலகம் நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, நம்மளுக்கு தெரிஞ்சுங்க என்னென்ன நடந்துங்க உலகத்தில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன ஒரு காரியத்தை செய்துங்கிறார். இப்போ நம்ம எந்த ஒரு நிலைமையில் இருக்கிறோம், நம்ம எப்படி அந்த சபையின் ஒரு ஓட்டத்தில் நம்ம எந்த ஒரு கட்டத்தில் இருக்கிறோம், இதெல்லாம் காரியங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு காரியங்கள் இல்லைங்களா? ஆனால் இந்த ஒரு வசனத்தில் எழுதப்படுகிற ஒரு காரியம் இன்னும் நிறைவேறாமல் தான் இருக்குது. இன்னும் நிறைவேறல இந்த ஒரு காரியம். ஏன்னா இந்த ஒரு வசனம் யாரை குறித்து சொல்லப்படுற ஒரு வசனம், யாரை குறித்து சொல்லப்படுற ஒரு வசனம். இந்த வசனம் படிக்க மறுபடியும். அக்காலத்திலே எருசலேமை கர்த்தரின் சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தரின் நாமத்தின் சகல ஜாதியாரும் சொல்லும்போது உலகம் இல்லை, சகல ஜாதின்னு வருதோ அதெல்லாம் இதுக்கு தான் சொல்லப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம். ஆனால் இந்த ஒரு வசனத்தில் உங்களுக்கு இஸ்ரேலை கூட நம்ம என்ன பண்ணலாம், இஸ்ரேல் ஜனங்களை பற்றி கூட நம்ம ரொம்ப குறித்து நம்ம பேசலாம். ஏன்னா உங்களுக்கு எரேமியா தீர்க்க தரிசனத்தை தேவன் எரேமியா முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாருன்னு பார்க்குறப்போ இஸ்ரேல் ஜனங்களோட அவங்களுக்கு இருக்கிற ஒரு குறைபாடுகளை அவங்களுக்குள்ள என்ன குறைபாடுகள் இருக்குது, அவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்ல அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன ஒரு பாவம் இருக்குது இல்லைங்களா? அந்த பாவத்தை குறித்து என்ன பண்ணால் அவங்க சொல்லணும். எரேமியா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லணும். அவர் அநேக ஒரு ஓமையில மூலியமாக என்ன பண்ணுறாருங்க சொல்கிறார். அந்த ஒரு குயவன்ற ஒரு விஷயத்து மூலியமாக என்ன பண்ணுறாரு, சில காரியங்களை சொல்லி வர்றாரு. அப்படி கூட நம்ம பார்க்கணும். சரி, பார்க்கும்போது எரேமியா நம்ம சொல்கிறப்போ எரேமியா யாருக்கு தான் அவர் சொல்கிறாரு அந்த விஷயத்தை பார்க்குறப்போ இது முக்கியமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறப்ப ஒரு விஷயம் இல்லைங்களா? ஏன்னா இந்த ஒரு வசனத்தில் இருக்கிற ஒரு காரியம் இது ஒரு குறைபாடு இருக்குது. என்னன்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு பொல்லாப்பின் ஒரு இதயத்தின் போல வருது இல்லைங்களா? இப்போ வசனம் படிங்க. பொல்லாத இருதயம். முக்கியமாக இது யாருக்குன்னு பார்க்குறப்போ இந்த அவர்கள் யாருன்னு பார்க்குறப்போ எரேமியா சொல்லும்போது யார் சொல்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்கள் சொல்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா? ஆனால் இந்த ஒரு பொல்லாப்பின் ஒரு காரியம் எல்லா ஜனங்கள்ட்டும் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்குது நம்மளுக்கு கூட நடக்குது இருக்குது. ஸோ இது 3 விதமான ஒரு குரூப்புக்கு சொல்கிற ஒரு விஷயம். ஒன்று பார்க்குறப்போ உலகம், இஸ்ரேல் ஜனங்கள், நம்மளுக்கு கூட இருக்குது இந்த விஷயத்தில் இருக்குது. ஸோ இது என்ன, இது பொல்லாப்பின் ஒரு இதயத்தின் போல நடக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இன்றைக்கி ஒரு படத்தின் ஒரு தலைப்பின் பார்க்குற பண்புகளை சொல்ல இங்கிலீஷ் யாருன்னா இருக்குது பைபிள், இங்கிலீஷ் பைபிள் யாருன்னு இருக்குதுங்களா? யாருன்னா படிக்கிறீங்களா? இந்த வருஷம் இங்கிலீஷில் படிக்கிறீங்களா? இல்லை, சிஸ்டர் படிக்கிறாங்க. Neither shall they walk any more after the imagination of their evil heart. ஓகே, ஃபைன். ஸோ இது NIV-ல எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப நம்ம படிக்கிற பாருங்க, இங்கிலீஷில் வருஷம் படிக்கிற பாருங்க. At that time they will call Jerusalem the throne of the Lord, and all nations will gather in Jerusalem to honor the name of the Lord. No longer will they follow the stubbornness of their evil hearts. அப்படின்னு வரும். ஸ்டபர்னஸ் அப்படின்னு வரும். ஏன்னா ஸ்டபர்னஸ் என்ன, கடினமாக்கி கொள்கிற ஒரு காரியம்.
பிடிவாதம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு விஷயத்தில் என்ன ரொம்ப பிடிவாதமாக இருக்கும், விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த விஷயத்தை, இல்லைங்களா? இன்றைக்கி ஒரு படத்தின் ஒரு தலைப்பே அதுதான், கடினமாக்கி கொள்கிற ஒரு காரியம். இந்த பொல்லாப்பின் ஒரு ஹிருதயம் என்னன்னு பார்க்குறப்போ அதுதான் இந்த பொல்லாப்பின் ஹிருதயம். இந்த பொல்லாப்பின் ஹிருதயத்துக்கு அநேக ஒரு பாவங்கள் காரணமாக இருக்கும். ஆனால் அநேக பாவங்களுக்கு என்ன காரணமாகுதுன்னு பார்க்குறப்போ நம்ம ஹிருதயத்தை கடினமாக்கி கொள்றதுனால தான் அநேக பாவங்கள் வந்து இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? நமக்கு அநேக பாவங்கள் ஏன் இருக்குதுன்னு பார்க்குறப்போ நம்ம ஹிருதயம் கடினமாக இருக்குது. நம்ம ஹிருதயம் கடினமாக இருக்கிறதுனால தான் அந்த பாவங்கள் என்ன இருக்குது நமக்குள்ளே இன்னும் இருக்குது, இல்லைங்களா? நம்ம ஹிருதயத்தை வந்து கடினமாக்கி கொள்ளாமல் இருந்தோன்னா அந்த பாவங்களை விட்டு என்னலாம் நீங்கள் வெளியே வரலாம், இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன யூஸ் ஆகும் பார்க்குறப்போ அந்த விஷயத்தை விட்டு நம்ம நீங்கள் வெளியே வரணும்னா அதுதான் என்னோட வசனம் இருக்குது, இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து உலகத்தின் விஷயத்தை நம்ம கடினமாக்கி கொள்ளாமல் தேவனோட விஷயத்தில் நம்ம கடினமாக இருந்தோம்னா, நான் சொல்கிற டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? உலகத்தின் விஷயத்தில் கடினமாக இருக்கக்கூடாது, ஆனால் தேவனோட விஷயத்தில் கடினமாக இருக்கணும். ஒரு பிடிவாதமாக இருக்கணும் தேவனோட விஷயத்தில், இல்லைங்களா? ஒரு ஹார்டாக இருக்கணும் தேவனோட விஷயத்தில். இதுதான் நான் பண்ணுவேன், இப்படி தான் இருக்குவேன் அப்படின்ற விஷயத்தில் நம்ம கடினமாக்கி கொண்டோம்னா உலகத்தின் விஷயம் தானே வெளியே போயிடும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்குள்ளே வந்து இந்த கடினமாக்கி கொள்கிற ஒரு காரியம் இது வந்து மனசுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்குதுங்க. நம்ம மனசை கடினமாக்கி கொள்றதுனால தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது சில டைமில், சரிங்களா? இப்போ நமக்குள்ளே கடினம் ஆக்கி கொள்கிற விஷயம் இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்கள் உங்களை கேட்டால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் ஏன் பார்க்க சொல்கிறீங்களே, நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிறப்போ, நல்மான செக்ஷன் ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறப்போ நம்ம ஒண்டியாக போயிட்டு குளத்தில் போயிட்டு ஞானஸ்தானம் எடுக்கலுங்க, இல்லைங்களா? நம்ம கூட 2 சகோதரர் இருந்தாங்க, நம்மளை சுற்றி அநேக சகோதர சகோதரிகள் இருந்தாங்க, இல்லைங்களா? இதுதான் வந்து இப்படி தான் நடக்கணும், இல்லைங்களா? ஏன்னா நம்மளோட பொருத்தனைகளை வந்து நம்ம எப்படி தான் செய்யணும்? யாருக்கு முன்பாக நம்ம செய்யணும்? யாருக்கு முன்பாக செய்யணும்? சகோதரருக்கு முன்பாக நம்ம செய்யணும், இல்லைங்களா? அந்த செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றணும். யார் முன்னால் நிறைவேற்றணும்? தேவன் முன்னாலையும் சகோதரன் முன்னால் தான் என்ன பண்ணுவோம்? நிறைவேற்றும். ஸோ அதை நிறைவேற்றும் போது சகோதரன் நம்மளை கூட என்ன பண்ணுறாங்க? பார்க்குறாங்க, உங்களுக்குள்ள கடினத்தனம் இருக்குது, உங்களுக்கு கடினத்தனம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? பார்க்குறாங்க, இல்லைங்களா? ஸோ முக்கியமாக இந்த ஒரு கடினத்தனம்ன்ற ஒரு காரியம் வந்து பண்ணுறது சொல்லல, இது நம்மளை மாத்திரம் பாதிக்கிறது இல்லை. இப்போ எங்களோட கடினத்தனம் இருந்ததுன்னா அது என்ன மாத்திரம் பாதிக்கிறது இல்லைங்க, எங்களுக்குள்ள கடினத்தனம் இருக்கிறதுனால என்னோட சகோதரங்களை கூட பாதிக்குது. தெரியுங்களா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாதா? இல்லை எப்படின்ட்டு கேட்குறீங்களா? ஓகே, ஏன் எப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு பைபிள் ஒரு வசனம் இருக்குதுங்க, ஒருத்தரோட பாரத்தை இன்னொருத்தர் சுமக்கணும்ன்ட்டு. இல்லை என்ன பாரத்தை சுமக்கணும்? அவருக்கு ஃபைனான்ஷியல் கஷ்டம் இருக்குது, அவர் அந்த ஃபைனான்ஷியல் பாரத்தை நான் சுமக்கிறேன்ற அர்த்தமா இது? இல்லைங்க, ஒருத்தரோட குறைபாடுகள். இப்போ வந்து பிரதர்கிட்ட ஒரு குறைபாடு இருக்குது, சரி என்கிட்ட ஒரு குறைபாடு இருக்குது, இல்லைங்களா? அந்த பிரதருக்கு வந்து கிளியராக தெரியுது என்னோட குறைபாடு இருக்குதுன்ட்டு. அவர் என்ன பண்ண அவர் சகிக்கணும். அதுதான் தாங்கிக் கொள்கிற ஒரு விஷயம். என்னோட பாரத்தை அவர் என்ன பண்ணுறாரு? சுமக்கிறார். இப்போ என்னோட பாரத்தை சுமக்கிறதுக்கு யார் காரணம்? அவர் என்னதுக்கு என் பாரத்தை சுமக்கிறார்? யார் காரணம்? அதுக்கு காரணம் யார்? நான் தான் காரணம். எனக்குள்ள கடினத்தனம் இருக்கிறதுனால, எனக்குள்ள குறைபாடு இருக்கிறதுனால அது அவர் என்ன பண்ணுறாரு? தாங்குறாரு. ஸோ யாருக்கு பாதிப்பு? எனக்குள்ள இருக்கிற ஒரு குறைபாடுனால பாதிக்கிற யார் பார்க்குறப்ப நானும் பாதிக்கிறேன். நான் கூட பாதிச்சு கொள்கிறேன். என்னோட சகோதரிகள் எனக்கு கூட சார்ந்து சகோதரங்க கூட அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோங்களா? ஓகே, நீங்கள் எல்லாம் கரெக்டாக டைம் கொண்டுக்கிறீங்க, பட் டான் எக்லிஷாலெல்லாம் அப்படி இல்லைங்க, இல்லைங்களா? 6:30 மணிக்குன்னு சொன்னால் வந்து 7 மணி, 7:15, 7:30 மணி இப்படி தான் வரவா வந்துனே இருக்குவாங்க. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துன்னு நான் சொன்னோன்னா, இப்போ பாருங்கள், ஒரு சகோதரன் வந்து 6:15 மணிக்கு ப்ரேயர் 6:15 வந்து உட்காந்துக்கிறார். எந்த ஒரு எதிர்பார்ப்பில் 6:30 மணிக்கு என்ன ஆகணும்? ஸ்டார்ட் ஆகும். ப்ரேயர் 8:30 மணிக்கு முடிஞ்சிடும். நான் என்ன பண்ண மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நான் காலையில் எழுந்து என்ன பண்ணேன்? நான் காலையில் எழுந்து நான் வேலைக்கு போகணும், இல்லை பிள்ளை குடிக்கிற கதைகள்லாம் வேறு. காலையில் 6:30 மணிக்கு 5 மணிக்கு என்ன பண்ணோம்? ஏஞ்சிட்டு அந்த பிள்ளைய ரெடி பண்ணிவிட்டு 7:30 மணிக்கு பஸ்ஸு. அது ஆடி நம்ம வந்து நம்ம ரெடி ஆகிட்டு நம்ம குளிச்சு நம்ம நாசம் பண்ணால் நம்ம கிளம்புறதுக்கு என்ன ஆகிடும் டைமு? பெங்களூர்லாம் டிராஃபிக்கெல்லாம் உங்களுக்கு தான் நீங்கள் நெஞ்சுக்குள்ளே பார்க்க முடியாது, அப்படி இருக்குது பெங்களூர் டிராஃபிக்கு, இல்லைங்களா? தலைக்கட்டுறோம் அவங்களுக்கு போகிறதுக்குனால அப்படியே ஆகிடும் அவங்ககிட்ட. ஸோ இந்த டென்ஷனுங்கெல்லாம் என்ன இருக்கும் நம்மளுக்கு? நம்ம வந்து அடுத்த நாள் நம்ம ஆஃபீஸ் போனோன்னா ப்ரீவியஸ் நாளே வந்து நம்ம டைம் ஒன்று பிளான் பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னா எல்லாமே சொதப்பலாகும்.
சரிங்களா? இப்போ நான் 6:15 வந்து உட்கார்றேன். ஏன்னா எதிர்பார்ப்பில் 6:30 மணி, இதான் எதிர்பார்ப்பில் 6:30 மணிக்கு என்ன ஆகும், சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? 6:30 மணிக்கு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுறதில்ல, 6:45 சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுறதில்ல, 7 மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ யாருக்கு பாதிப்பு? 7 மணிக்கு வரவங்களுக்கு பாதிப்பா, இல்லை 6:15 வந்து உட்காந்துருக்கிறவங்களுக்கு பாதிப்பா? அப்போ வேறொருத்தர்னால இந்த சகோதரர் என்ன பண்ணுறாரு, பாதிக்கப்படுறாரு. சரிங்களா? அதுதான் அதெல்லாம் சகிச்சுக்கணும். அது நான் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதுக்காக வந்து நம்ம எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் சொல்லிடல. சரிங்களா? குறைபாடுகள் இருக்குது. ஆனால் அந்த குறைபாடுகள் நம்ம என்ன பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அதில் நம்ம மாத்திரம் பாதிக்கப்படுறதில்ல, நம்மளை சார்ந்திருக்கப்படுறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த குறைபாடுகளுக்கு காரணமே என்னன்னு பார்க்குறப்போ நம்ம ஹிருதயத்தை கடினமாக ஆக்கிக்கொள்கிற ஒரு காரியம். இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குற பாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட சிலுவை கடினமாக இருக்குதா, லேசாக இருக்குதா? அவரோட சிலுவை, ஆனால் இயேசு கிறிஸ்துவோட சிலுவை லைட்டாக இருக்குதா, வெயிட்டாக இருக்குதான்னு கேட்டுங்கிற. அப்போ வசனத்தை என்ன பண்ணல, கரெக்டாக வசனத்தை கரெக்டாக படிக்கல. என்னோட சுமை லகுவா இருக்குதுங்க அன்புரிய சகோதர சகோதரிகளே. புரியுதுங்களா நான் சொல்றது? அவரோட ஒரு சுமை ஏன் லகுவா இருக்குது தெரியுங்களா? அவருக்குள்ள பாவம் இல்லை, அவருக்குள்ள பாவம் இல்லை. அதுதான் அவரோட சுமை என்ன இருக்குது, நம்மளுக்கு லகுவா இருக்குது. ஆனால் நம்மளோட சிலுவை எப்படி இருக்குது? லகுவா இருக்கிற ஒரு சிலுவையை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை என்ன பண்ணிக்கிறோம், பாரமாக்கிடுறோம். ஏன்னா காரணம் நமக்குள்ள இருக்கிற ஒரு பாவம் தான். புரியுதுங்களா நான் சொல்றது? புரிஞ்சிச்சிங்களா? அப்போ நம்மளோட ஒரு சிலுவை நம்மளுக்கும் பாரமாக்கிக்கிறோம், பிறர்களுக்கும் என்ன பண்ணிடுறோம் நம்ம. ஏன்னா நம்ம வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற சிலுவை, அவருக்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்ட சிலுவை வந்து லகுவாக தான் இருக்குது. ஆனால் நம்ம சிலுவை சுமக்கும் போது என் கூட சார்ந்து வரவங்களுக்கு கூட நான் பாரமாக்கிடுறோம். எதனால நான் பார்க்குறப்போ எனக்குள்ள இருக்கிற ஒரு குறைபாடுனால, எனக்குள்ள இருக்கிற ஒரு பாவத்தினால. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த கடினமாக்கி கொள்கிற ஒரு குணத்தை நம்ம சரி பண்ணிட்டோம்னா எல்லா விஷயங்களும் என்ன ஆட்டோமேட்டிக்காக சரியானு வரும். சரிங்களா? நான் என்னோட ஒரு சுமை வந்து சகோதரனுக்கு வந்து என்ன எனக்கும் கம்மியானே வரும். இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு பாதிச்சா கூட பரவாயில்ல, என் சகோதரனுக்கு என்ன ஆகக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. என்னோட பாதிப்பை நான் கம்மி பண்ணிக்கினா தான் என்னோட சகோதரனோட பாதிப்பை கூட என்ன பண்ண முடியும், நான் கம்மி பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இது நம்ம உலகத்தில் அப்ளை பண்ணுற மாதிரி இதை அப்ளை பண்ண முடியாது. இங்கே வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து நம்ம ஆவிக்குரிய விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸஸுங்க இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன நான் சரி பண்ணிக்கணும். ஏன்னா நான் சரி பண்ணிக்கினா என் கூட சார்ந்துருக்கிறவங்களை என்ன பண்ணலாம், நான் அவங்களுக்கு என் மூலியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களோட குணங்களை சரிப்படுத்தி இருக்கு, அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, என்ன யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி தான் நான் இருக்கணும். அப்போ தான் நான் வந்து என்னவா இருக்கிறேன், வெளிச்சமாக இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு வெளிச்சம் எனக்கு வெளியே வந்து இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? சரிங்களா? ஸோ இப்போ இந்த கடினமாக்கி கொள்கிற ஒரு காரியம் அன்புடைய சகோதரர்களே, இது மனசுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. இந்த கடினமாக்கி கொள்கிற ஒரு காரியம் நம்மளுக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டோமா? என்ன மாட்டோம் தெரியுங்களா? முன்னேற மாட்டோம், வளர மாட்டோம். ஆனால் என்ன ஆகும், பின்தொடர்ந்தே போயிருக்கோம். we will be going backward, we will not go forward. புரிஞ்சது நான் சொல்கிறது? இது நான் சொல்லுங்க, வசனம் சொல்லி பாருங்க. வசனம் படிங்க. எரேமியா 7ஆம் அதிகாரம் 24 வசனம். எரேமியா எழுதிய தீர்க்கதரிசனம் 7ஆம் அதிகாரம் 24 வசனம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். ரொம்ப கிளியராக இருக்குது வசனம் நம்மளுக்கு இருக்கு. முன்னேற மாட்டோம். ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில் நம்ம முன்னேறாமல் பின்னிட்டே போயிடும். நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்துருக்கிறோம் இல்லைங்களா? பேப்டிசம் ஒரு ஸ்டேஜில் வந்துருக்கிறோம், நம்ம வளரணும் இல்லைங்களா? ஆனால் இந்த கடினத்தான் இருந்ததுன்னா என்ன ஆகிடும் பார்க்குறப்போ, நம்ம இருந்த ஸ்டேஜுக்கு தான் நம்மளை வந்து ஒர்ஸ்ட் பண்ணிடுவாங்களாம். நம்ம எந்த ஸ்டேஜில் வந்தோமோ அந்த ஸ்டேஜுக்கு நம்மளை என்ன ஆகிடும், வேர்ஸ்ட் பண்ணிடும். வசனம் இருக்குதுங்களா? அந்த 7 ஆவிகள் நம்மளை விட்டு வெளியே போச்சுங்களாம். ரொம்ப நாள் திரும்பி மறுபடியும் என்ன ஆச்சுக்கலாம், உள்ள. அப்போ என்ன ஆச்சுங்க, நம்ம இன்னும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில போயிட்டோம்.
இதெல்லாம் வந்து நீங்கள் நீட்டாக வந்து எல்லாம் பண்ணலாம். இந்த விஷயங்களாம் வந்து லிங்க் பண்ணலாம் நீட்டாக. வசங்க படிச்சு இந்த வசங்களை அவங்க நினைவு இருந்துச்சுன்னா நம்ம லிங்க் பண்ணுற விஷயம் இருக்குது அன்பு சகோதரர்களே, சரிங்களா? ஸோ இந்த கடினமாக்கிற ஒரு குணம் நம்மளை முன்னேற்றவே நம்மளை விடாது. இங்கே நம்மள என்ன ஆகிடும், நம்ம வந்து பின்னேற்றி நம்ம பயன் இருக்கோம் நம்ம பார்க்குற சகோதரர். இது இந்த ஒரு காரணத்தினால தான் தேவன் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு கண்டிப்பாக இருந்தார், இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இப்படியா, ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களோட பேரே அவங்களோட டைட்டில் என்னங்க, அவங்க என்னன்னு கூப்பிடப்படுறாங்க, என்னன்னு கூப்பிட்றாங்களே, வணங்கா கல் தூளவர்கள் அப்படின்வோம். வணங்கா கல்த்து என்ன ஆகிட்டுக்குதுங்க. ஸோ அது வந்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறப்போ பாருங்கள், ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசனம் 48ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 48:4. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ கடினம் உள்ளவன் என்றும் உன் பிடரி நரம்பு இரும்பு என்றும். உன்னோட பிடை நரம்பு இரும்பா, இல்லைங்களா? நம்மள ஒரு நர்வ்ஸுங்க இருக்குது தெரியுங்களா, அதில் எப்படி இருக்குதுங்களா, இரும்பு போல இருக்குது. உன் நெற்றி வெண்கலம் என்றும். உன்னோட நெற்றி எப்படியா இருக்குது, வெண்கலமாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி வந்து விமர்சித்து தேவன் வந்து சொல்கிறாரு பாருங்க எரேமியா, ஏசாயாக்கு, சரிங்களா? எப்படி சொல்கிறாருன்னா, என்னோட ஒரு சின்யூஸ், என்னோட கழுத்து வந்து வணங்கா கழுத்துலா ஒரு அயன் போல என்ன இருக்குதுங்களா, என்னோட ஒரு நெத்தி எப்படியா இருக்குதுங்களா, பிரான்ஸ் போல். இதெல்லாம் வந்து ஹார்ட் மெட்டீரியல்ஸ் இல்லைங்களா, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் நமக்கு இல்லைங்களா? ஏன்னு பார்க்குறப்ப இவங்க வந்து தேவன் கூப்பிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறப்ப எல்லாமே இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இப்போ வந்து நான் பிரதரை வந்து கூப்பிடுறேன், பிரதருக்கு வந்து நான் கூப்பிட்றதுக்காக கேட்குது, ஆனால் என்ன பண்ணுறதில்ல, அவர் திரும்பி பார்க்குறதில்ல. அவர் திரும்பி பார்க்காட்டி அப்போ என்ன பண்ணிக்கிறாரு, எனக்கு அவரோட பேக் சைடை காமிச்சு நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, போயின்னு இருக்கிறாரு, இல்லைங்களா? ஸோ கேட்டோம் கேட்காதபடி போகிற ஒரு காரியம் யாருக்குள்ளே இருந்ததுன்னு பார்க்குறப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே இருந்தது. அது யார் கூப்பிட்டுங்கிறாங்க, அவங்கள தேவன் கூப்பிட்டுங்கிறாரு. அவங்களோட பின்னால் காமிச்சிட்டு போனாங்களா தேவன் அவங்க. they were showing their backwards to God and going. ஏன்னு பார்க்குறப்ப அவங்க செவி கொடுக்கல, they didn't listen to him. தேவன் சொல்கிற ஒரு காரியத்தில் என்ன பண்ணலாங்க, ஒபே பண்ணல. அவர் என்ன சொல்கிறாருன்னே கேட்குறக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லாதபடி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க போனாங்க. நம்ம பார்க்குறோம் சகோதரர்களே. இப்போ இன்னொரு வசனத்தை வந்து இஸ்ரேல் ஜனங்களை குறித்து எப்படி எழுதுறாருன்னு பார்க்குறப்போ ஜெக்காரியா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். ஜெக்காரியா 7ஆம் அதிகாரம் 11-12. சகரியா 7ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். இருதயத்தை வைரமாக்கினார்கள். டைமண்ட் ஆகிடுச்சுங்க. டைமண்ட் வந்து அது கூட ஒரு ஹார்ட் காம்பனெண்ட் இல்லைங்களா, அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண முடியாது, டைமண்டை கட் பண்ண முடியாது. அதுக்குன்ற ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் இருக்குது டைமண்ட். ஸோ அந்த வைரத்தை போல் அவங்களோட ஹிருதயத்தை வந்து ஆக்கிக்கினாங்கன்னா அவங்களோட ஹிருதயம் என்ன ஆகிடுதுங்க, கல் போல் ஆயிருக்குதுன்னு ஒரு காரியம். ஏன்னா தேவன் கூப்பிட்டுங்கிறாரு, தீர்க்கதரிசி மூலியமாக அநேக ஒரு காரியங்களை சொல்லி கொடுத்துங்கிறாரு. ஆனால் அவங்க வந்து கேட்கறதுக்கு மனது இல்லாமல் போயிட்டாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. என்ன ஆயிடுச்சுங்க, ரொம்ப கோபம் உண்டாயிடுச்சு. ரொம்ப கோபத்துக்குள்ளே உண்டாக்குனாங்களா அது இஸ்ரேல் ஜனங்க வந்து தேவனை வந்து ரொம்ப கோபத்துக்கு என்ன பண்ணாங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்குறப்ப தேவன் கிடையாதுங்க. அதுக்கு காரணம் வந்து இஸ்ராயல் ஜனங்கள் தான். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒப்பு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா தேவன்கிட்ட. எகிப்திலேருந்து வெளியே வரும்போது என்ன பண்ணாங்க, அவங்க தேவன் முன்பாக என்ன ஒரு அறிக்கை இட்டாங்க. அந்த நியாய பிரமாணத்தை எல்லாமே என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். நம்ம கை கொண்டு நடுக்கிறோன்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சைன் பண்ணுறாங்க அக்ரிமெண்ட் இல்லைங்களா. அக்ரிமெண்ட் சைன் பண்ண பிறகு தேவன் சும்மா இருக்குவாரா. அவங்க என்ன சைன் என்ன ஒத்துக்குனாங்களோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். இப்போ அதுதான் தேவன் என்ன பண்ணீங்க, கண்டிச்சுன்னு வந்துங்கிறாரு. நீங்கள் நடக்க மாட்டேன்றீங்க இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நடக்க மாட்டேன் அநேக ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி கொடுத்து வந்தப்போ அவங்க என்ன பண்ண பண்ணுவாங்க, நடக்காமல் போனதுனால தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குனாங்கன்னு அப்படி நம்ம பார்க்குறான்னு இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு காரியம் இந்த ஒரு பாடத்தில் நம்ம பார்க்குற எல்லா ஒரு வசனங்களும் இஸ்ரேலில் பற்றி நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். ஆனால் அது ஆவிக்குரிய விதத்தில்,
அது நம்மளுக்கு அப்ளை ஆகிற ஒரு காரியம். இப்படி இந்த ஒரு கோணத்தில் தான் இந்த படத்தை நம்ம பார்க்கணும். இஸ்ரேலை பற்றி என்னெல்லாம் உங்களுக்கு வசனங்க நான் கொடுக்குறேனோ அதெல்லாம் நம்மளுக்கு தான் அப்ளை பண்ணிக்கணும். நம்ம இஸ்ரேல் அவங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டாங்க, அவங்கள பற்றி இப்போ கவலைப்படாதீங்க இல்லைங்களா. இஸ்ரேல் அவங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டாங்க. இப்போ யாரோட ஓட்டம் வேணுங்குது? சபையின் ஓட்டம் வேணுங்குது. இந்த சுவிசேஷ யுகத்தில் சபையோட ஓட்டத்தை ஓடின்னு இருக்கிறாங்க இல்லைங்களா. முப்பிதாக்கள் அவங்களோட ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டாங்க. அவங்க ஒரு பலன் கொடுங்க மாதிரி அந்த பலனை கொடுத்துட்டு ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்க அவங்களோட ஓட்டத்தை ஓடி என்ன பண்ணாங்க? முடித்தாங்க. அவங்க ஒரு பலன் கொடுக்கணுமா இருந்தது, அந்த ஒரு பலனை கொடுத்தாங்களா? ஓகே, அந்த பலனை அவங்க கொடுத்தாங்க இல்லைங்களா. இப்போ சபை என்ன பண்ணிங்கிறாங்க? அவங்களோட ஓட்டத்தை ஓடி முடிச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கூட தேவன் ஒரு பலனை என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்குறாரு இல்லைங்களா. நம்ம இந்த ஒரு யோதாம் பற்றி யாருன்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யோதாம் ஊமை தெரியுங்களா? அது என்ன ஊமைங்க அது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒலிவ மரம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து அத்தி மரம், திராட்சை, அதாயிட்ட பேர் முள்ளு செடி. இந்த இடத்துல வந்து அந்த ஒரு ஓமை எடுத்து நீங்கள் படிங்க. அது வந்து என்னகமத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நம்பர்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஓமை நீங்கள் அப்புறம் அது படிங்க. இப்போ வந்து இப்போ மாணவங்க அந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு வருதில்ல. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்க்குறப்போ ஒலிவ மரம் பார்க்குறப்போ அந்த ஒலிவ மரம் கூட ஒரு பலன் கொடுக்கணுமா இருந்தது. அந்த பலத்தினால தேவனும் மனுஷரும் என்ன பண்ணாங்க? குணமடைஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பலன். அது யாருன்னு பார்க்குறப்போ அது நம்மளோட முப்பிதாக்கள். அத்திமரம் அவங்களுக்கு கூட வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுது. ஏன்னா ஒரு பர்சன் ரூல் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுது. ஆனால் அது வந்து இல்லை, நம்ம ரூல் பண்ண மாட்டோம், நம்ம வந்து தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் ஒரு பலன் கொடுக்கணுமா இருக்குது. அந்த பலத்துக்காகத்தான் நம்ம ஓட்ட ஓடி இருக்கிறோம். அதுக்காக அந்த ஒரு ரூலிங்கை வந்து என்ன பண்ணாங்க? அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கூட ஒரு பலனை கொடுத்தாங்க இல்லைங்களா. சபை கூட ஒரு பலனை இப்போ கொடுக்குறக்கு ஓட்டத்தை ஓடிங்குது. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஒரு பலத்தை கொடுத்தாங்க? ஏன்னா ஓமை பிரகாரம் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் பலத்தை கொடுத்தாங்கன்னு வருது இல்லைங்களா. அந்த ஓமையை படிச்சிருக்கீங்க? யாராலும் படிச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. அந்த ஓமையை யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்க? ஏன்னா அந்த இடத்துல வந்து முள் செடியை விட்டுட்டு வேறு எல்லா அந்த 3 மரங்களும் வந்து பலன் கொடுக்குது சரிங்களா. ஸோ இந்த இடத்துல அத்தி மரம் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஒரு பலத்தை கொடுத்தாங்க அப்படின்ட்டு என்னோட கேள்வி. பலனை கொடுத்தாங்களா இல்லை கொடுக்கலையான்றது இன்னொரு கேள்வி. ஃபஸ்ட்டு பலனை கொடுத்தாங்களா இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் பலனை கொடுத்தாங்களா இல்லையா? ஓகே, நீங்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன பலனை கொடுத்தாங்கன்னு சொல்லணும் நீங்கள். ஏன்னா எஸ் நோன்னு சொல்கிறது ஈஸி, ஆனால் எப்படி எஸ் எப்படி நோன்னு சொல்கிறது தான் கஷ்டம். இல்லை பாருங்க, எப்போவுமே வந்து என்ன பண்ண பார்க்குறப்போ ஆவிக்குரிய விஷயம், நம்ம பைபிள் விஷயம் வரப்போ வந்து நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ நம்ம சொல்லணும் இல்லைங்களா. ப்ளஸ் நம்ம என்ன பண்ணணும், இல்லை எனக்கு புரியல எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறத விட ட்ரை பண்ணுறது நல்லது ஆக்சுவலி. ஏன்னா அப்படி நம்ம ட்ரை பண்ணும்போது என்னன்னு பார்க்குறப்போ அதை விட ரெக்கார்ட் ஆகிடும் நம்ம மைண்டில். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்ற ஒரு ஆர்வம் நமக்கு என்ன ஆகிடும் வந்துடும். ஸோ ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல. பலன் கொடுத்தாங்களா இல்லையா இஸ்ரேல் ஜனங்கள்? சிஸ்டர் பலன் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க, பட் என்ன பலன் நீங்கள் சொல்லணும். யாரெல்லாம் பலன் கொடுக்கலன்றீங்க? இஸ்ரேல் ஜனங்கள் யாரெல்லாம் பலன் கொடுக்கலன்றீங்க? கொடுக்கல, கொடுத்தாங்க. இல்லை, அந்த பலத்தினால வந்து தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் அது பெனிஃபிட் ஆயிடுச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னால் ஆவிக்குரிய இஸ்ரேலை பற்றி பேசுனீங்க. அப்போஸ்தலர் சொல்ல ஆவிக்குரிய இஸ்ரேல். ஓகே, அவங்க ஆக்சுவலி வந்து என்ன பண்ண பார்க்குறப்போ ஒரு பலனை அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கொடுத்தாங்க. என்ன பலனை கொடுத்தாங்கன்னு பார்க்குறப்போ தேவன் முன்பாக நீங்கள் எப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருந்தாங்க. தேவன் முன்பாக நீங்கள் எப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக நம்மளுக்கு என்ன இருந்தாங்க. யாருக்கு பாருங்க, தேவன் வந்து அவரோட பிளானை எப்படி பண்ணியிருக்கிறாருன்னா, 30 ஆட்கள் ஆகட்டும், இஸ்ரேல் ஜனங்கள் ஆகட்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட ஓட்டத்தை யாருக்காக ஓடி முடிச்சாங்கன்னா சபைக்காக அவங்க ஓட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஓடி முடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களோட வெல்கம் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண பார்க்குறப்போ ரோமருக்கு எழுதி நிற்போம் 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரமாக இல்லை 11ஆம் அதிகாரத்தில் வந்து அப்போஸ்தலர் பால் இதை பற்றி ரொம்ப அழகாக வந்து வெளிக்கி சொல்கிறார். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பலனை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்கிறாரு. ஸோ என்னன்னு பார்க்குறப்போ எப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு பலனை என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்த போய். இப்போ நம்ம பார்த்துக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ன,
எப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு உதாரணம். அவங்க அப்படி நடந்த தொட்டு தான் நம்மளுக்கு என்ன ஒரு பாடமாக இருக்குது, நம்ம அப்படி நடக்கக்கூடாதுக்கு ஒரு பாடமாக இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு? சரிங்களா? ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன்னு பார்க்குறப்போ எல்லா வசனங்களும் நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் பற்றி குறித்து பார்க்குற எல்லா ஒரு வசனங்களும் அது யாருக்கு தான் அப்ளை ஆகுதுன்னு பார்க்குற பண்ணுற இல்லை, அது நம்மளுக்கு அப்ளை ஆகிற ஒரு காரியம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு பாகத்தில் என்ன பார்க்குறப்போ கடினத்தனம்ன்றது வந்து ரொம்ப ஒரு வெறுப்புக்கு உண்டாக்குற ஒரு காரியம், தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குற ஒரு காரியமாக இருக்குது இந்த ஒரு கடினத்தனம். அது மாத்திரம் இல்லாமல் நான் உங்களுக்கு அப்போ இன்னொரு கேள்வி கேட்டேன், இல்லை நமக்குள்ள கடினத்தனம் இருக்குதா இல்லையான்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்குற பண்ணுற சகோதரிகளை வருஷமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வருஷமாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேப்டிசம் ரினியூ பண்ணுறோம் இல்லைங்களா, புதிதாக ஆக்கிறோமா, மறுபடியும் புதிதாக ரினியூ பண்ணுறதுன்னா என்ன தமிழில்? புதுப்பிக்கிறது இல்லைங்களா? நம்மளோட ஒரு ஞானஸ்தானத்தை என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு வருஷமாக புதுப்பிக்கிறோம் இல்லைங்களா? புதுப்பிக்கிற போது நம்மளோட பாவத்தை என்ன பண்ணுறோம், தேவனுக்கு அறிக்கை செய்கிறோம். அந்த இடத்துல நம்ம சிந்திச்சு நம்ம பார்க்கும் போது நமக்குள்ள என்ன ஒரு பிக்சர் வரோம் தெரியுங்களா? இந்த பாவத்தெல்லாம் விட்டு வெளியிருக்கிற, இந்த பாவங்களை நான் கண்டினியூ பண்ணினுக்கிறேன், இதெல்லாம் புது பாவங்க ஆட் ஆகிட்டுக்குது, நான் நெக்ஸ்ட் வருஷம் என்ன பண்ண போகிறேன், இதை சரிப்படுத்த போகிறேன் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன ஒரு பிக்சர் வருதுன்னா, ஓகே இதெல்லாம் நான் கம்மி பண்ணிக்கிறேன், இந்த ஒரு பழங்களை நான் வளர்த்துருக்கிறேன், இந்த ஒரு பழங்கள் எனக்குள்ளே என்ன இருக்குது, டெவலப் ஆகிருக்குது இல்லைங்களா? ஆனால் சில பேர் ஐயோ எந்த ஒரு பலனை நான் என்ன பண்ணல, டெவலப்பே பண்ணலையே, வேற பாவத்தை தான் செஞ்சுருக்கிறேன். இது இந்த ஒரு மைண்ட் ஆட்டிடியூட் வருஷம் கண்டினியூ ஆயிருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள வந்து கடினத்தனம் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, கடினத்தனம் இருக்குது. அது என்ன ஒரு அர்த்தம் பார்க்குறப்போ நம்ம வந்து ஆவிக்குரிய ஒரு கனிகளை நம்ம டெவலப் பண்ணாமல் இருந்தோன்னா நம்மளுக்குள்ள கடினத்தனம் இருக்குதுன்ட்டு தான் அர்த்தம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இதெல்லாம் எல்லோரும் ஒத்துக்கிறீங்களா இதுக்கு? ஏன் பார்க்குறப்ப நம்ம வசனங்களை நம்ம கேட்க நம்மளுக்குள்ள என்ன ஆகணும், சுத்திகரிச்சுக்கினே இருக்கணும், நமக்குள்ளே பியூரிஃபை ஆகினே இருக்கணும். நம்ம கண்டினியூஸாக நமக்குள்ளே ஒரு பாவத்தை நம்ம விட்டு வெளிக்கினே இருக்கணும். பாவத்தை நம்ம என்ன பண்ணின்னு இருக்கணும், வெறுத்துக்கினே இருக்கணும் கண்டினியூஸாக. பாவத்தை விட முடியாது, ஆனால் பாவத்தை வெறுக்க முடியும். பாவத்தை விடுறதுக்கும் பாவத்தை வெறுக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸு இருக்குது. ஆரம்பத்தில் பாவத்தை விட முடியாது, ஆனால் பாவத்தை என்ன பண்ணலாம், எந்த அளவுக்கு நம்ம வெறுக்கிறோமோ ஒரு காலகட்டத்தில் பாவத்தை கம்ப்ளீட்டாக விட்டுடலாம். ஸ்டேஜ் அது இல்லைங்களா? நான் இன்றைக்கே வந்து நாளைக்கு நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா ஆகாது. ஏன்னா நம்ம பாடி வந்து நம்ம மைண்ட் வந்து அதிகமாக எங்கே தான் இருக்குது, உலகத்தில் தான் இருக்குது இல்லைங்களா? நம்மளோட ஒரு பழைய சிருஷ்டி என்ன பண்ணிக்குது, இன்னும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணின்னு இருக்குது இல்லைங்களா? அப்புறம் புதிய சிருஷ்டி வந்துன்னு இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ நம்மளோட புதிய சிருஷ்டிக்கு நம்ம வந்து ஆகாரத்தை கொடுத்து அதை வந்து நம்ம பலமாக்கின்னு இருக்கிறோமோ அவ்வளோ நம்ம ஒரு பழைய சிருஷ்டி நம்ம கண்ட்ரோலுக்கு என்ன பண்ணின்னு வரலாம், எடுத்துன்னு வரலாம். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிடும், பாவத்தை நம்ம கம்ப்ளீட்டாக விட்டு வெளியே வர ஒரு. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்துன்னு இருந்துச்சுன்னா நமக்குள்ளே கடினத்தனம் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுங்க. இல்லாட்டி நமக்குள்ளே கடினத்தனம் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு காரியம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதரிகளை. ஸோ இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் அன்புக்குரிய சகோதரிகளை பாருங்க, மறுபடியும் இஸ்ரேல் ஜனம் சொல்லும்போது நம்மளுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடுவில் இந்த ஒரு கடினத்தன்மை எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, ஜனப்பித்த ஒரு தேவனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு அளவுக்கு என்ன ஆகிடுது. தேவன் அப்படி தான் சொல்கிறாரு அவங்களுக்கு. நீங்கள் பாருங்க, வருஷம் படிக்கலாம் பாருங்க, உபாகமங்களா டியூட்ரானமி எதுங்க 4 உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகமம் 32:18. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். ஏன் பார்க்குறப்ப இந்த கடினத்தனத்தினால தேவன் என்ன ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறாருன்னா, அவனோட ஜனிப்பித்த ஒரு தேவனை என்ன பண்ணிட்ட, நீ நினையாமே போயிட்டு மறந்துட்ட. யூ ஹவ் ஃபர்காட்டன் த ஃபாதர் ஹூ கேவ் யூ. அப்பாவே மறந்துடுற ஒரு காரியம்குள்ள அவங்க என்ன ஆகிட்டாங்க, அவங்க அந்த இடத்துல போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட கடினத்தனம் என்ன ஆயிடுச்சு, இஸ்ரேல் ஜனங்களோட கடினத்தனம் அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. நம்ம பார்க்குறான்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட விஷயத்தில் நம்ம கூட என்ன பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நமக்குள்ளே எவ்வளோ ஒரு கடினத்தனம் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம வந்து சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படுந்து நம்ம நடந்துன்னு இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்மளோட ஆவிக்குரிய கடைகளை நம்ம வளர்த்துன்னு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம வந்து யோசித்து நம்ம சிந்தித்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் நமக்குள்ள கடினத்தனம் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து நம்மளோட ஹிருதயத்தை எந்த அளவுக்கு நம்ம மிருதுவாக்கிருக்கிறோன்ற ஒரு காரியத்தை நம்ம. ஏன்னா அந்த கடினத்தனம் வந்து கடினத்தனத்தை ஒடுக்கி இருக்கு
ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் தான் வல்லமை இருக்குது. அது என்னன்னு பார்க்குறப்ப தேவனோட வசனத்துக்கு மாத்திரம் தான் அந்த வல்லமை இருக்குது. அந்த வசனத்தை நம்ம கீழ்ப்படுந்து நம்ம நடுங்கிறப்போ மாத்திரம் தான் அந்த கடினத்தை நமக்குள்ளே விட்டு போவோம். இல்லாட்டி அந்த கடினத்தை நமக்குள்ளே விட்டு போவாது. நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, இப்போ அடுத்த ஒரு பாகம் நம்ம பார்க்குறப்போ கடினத்தனத்தினால நமக்கு ஒரு கடினத்தனம் இருந்ததுன்னா அதோட விளைவுகள் என்ன? கடினத்தனத்தினால வருகிற ஒரு விளைவுகள், கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஸ்டபர்னஸ் பார்க்கலாங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம யோசித்து பார்க்கணும். இல்லை நமக்குள்ள இப்படியாப்பட்ட ஒரு காரியங்கள் நடந்துருக்குதா? எப்படா நடந்துன்னு இருக்குதுன்னா தேவன் நமக்கு இன்னும் டைம் கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப ஒரு எண்டில் இருக்கிறோம் நம்ம. இல்லை நம்மளோட ஒரு லிமிட்டை தாண்டி நம்ம வெளியே போய்ங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். நடந்துன்னு இருக்குது இந்த இப்படியாப்பட்ட ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்துன்னு இருக்குதுன்னா தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு லிமிட்டை தாண்டி என்ன இருக்கிறோம் போயின்னு இருக்கிறோம். ஸோ நம்ம இம்மிடியட்டாக என்ன பண்ணோம்? நம்ம சீர்திருத்திக்கணும். ஏன்னா எந்த ஒரு காரியத்தையுமே தேவன் இம்மிடியட்டாக பண்ண மாட்டார். நீங்கள் நான் பாவத்தை பண்ணிட்டேன் இன்றைக்கி எனக்கு தண்டிக்கணுன்ற விஷயத்தை என்ன பண்ண மாட்டார்? தேவன் பண்ண மாட்டார். டைம் கொடுக்குவார். அந்த பாவத்தில் நான் திரும்பி வர்றதுக்கு என்ன பண்ணுவார்? திரும்பி வர்றதுக்கு அநேக ஒரு கால அவகாசத்தை கொடுக்குவார். தேவையான ஒரு வசனங்களை கொடுக்குவார் இல்லைங்களா? ஆவிக்குரிய ஒரு வல்லமையை நம்மளுக்கு கொடுக்குவார். இதெல்லாம் நம்ம பெற்றுக்கு நம்ம யூஸ் பண்ணி அதை விட்டு நம்ம வெளியே வரணும். அதுதான் தேவனோட விருப்பம். தேவன் நம்மளை தண்டிக்கிற ஒரு விருப்பத்தினால தண்டிக்கிறது இல்லைங்க. நம்மளை சரிப்படுத்தணுன்ற ஒரு விருப்பத்தினால என்ன பண்ணுறாரு? நம்மளை தண்டிக்கிறார். தண்டிக்கணும். ஏன்னா நம்ம வந்து எப்படி டிசைனாக இருக்கிறோம் தெரியுங்களா? நம்ம எப்படி டிசைனாக இருக்கிறோன்னா நமக்கு தண்டனை கொடுத்தா தான் என்ன பண்ணுவோம்? நம்ம அப்போ தான் நம்ம யோசிக்குவோம் மறுபடியும் அதை தப்பாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியேப்பட்ட ஒரு ஜென்மம் தான் நம்ம ஜென்மம் இல்லைங்களா? உங்களுக்கு தமிழில் பழமொழி நான் சொல்லணும் அவசியமே இல்லை இல்லைங்களா? ஏன்னா ஒரு நல்ல பழமொழி சார் டக்குன்னு வந்துச்சு. சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை, ரெண்டுமே கிடையாது நம்மளுக்கு இல்லைங்களா? அதுக்கு தான் வந்து தேவன் எந்த ஒரு ஆப்ஷனை வந்து தேர்ந்தெடுத்தார்? தீமையை அனுமதிக்கிறது மூலியமாக தான் இவங்க பாடத்தை என்ன பண்ணுவாங்க? அந்த ஆப்ஷனை கொடுத்து யாருன்னு பார்க்கணும். நம்ம தான் அந்த ஆப்ஷனை கொடுத்தோம் தேவனுக்கு. தேவனுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லையான்னு பார்க்கணும். தேவனுக்கு அநேக ஆப்ஷன் இருந்தது. ஆனால் எந்த ஆப்ஷனை நம்ம ஏற்றுக்கல. நம்ம தேவன் கொடுத்த ஒரே ஆப்ஷன் என்ன பார்க்குறப்போ தீமையை நீங்கள் அனுமதிச்சா தான் நான் என்ன பண்ணுவேன்? சரிப்படுத்திக்க முடியும். அப்படி தான் ஆயிருக்கு நமக்கு சொல்கிறது இல்லைங்களா? சொல் புத்தியும் இல்லை. சரி ஒருத்தர் சொல்கிறாங்களே, அவங்க சொல்கிறத நம்ம கேட்கலாம், கேட்டதை நம்மளை வந்து சரி பண்ணிக்கலாம், அந்த புத்தி இல்லை நம்மளுக்கு. சுய புத்தி இருந்தும் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சுய புத்தி இருந்துச்சுன்னா ஒருத்தர் சொல்கிற அளவுக்கு வச்சுக்க மாட்டோம் இல்லைங்களா? ஆனால் அநேக சமயத்தில் என்னதுன்னு பார்க்குறப்போ பட்டு தான் என்ன பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? கால அவகாசத்தை நீ பட்டு திருந்து அப்படின்றதுக்கு கால அவகாசத்தை என்ன பண்ணுறாரு? தேவன் கொடுக்குறாரு. அந்த கால அவகாசத்தை கரெக்டாக என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணிக்கணும். அதை யூஸ் பண்ணிக்க கட்டி தேவனை விட்டு நம்ம வெளியப்படும் இல்லைங்களா? படிக்கல வசனத்தை படிக்கல பாருங்கள். விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபேசியர் 4:18. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் கடினத்தனம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்க்குறப்போ புத்தியில அந்தகாரமாக்கப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து தேவனோட ஜீவனத்துக்கு என்ன ஆயிடுவாங்க? அந்நியாயிடுவாங்க. they'll go far from God. புத்தியில் என்ன ஆக்கப்படுவாங்க? அவங்க அந்தகாரம். அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளோட ஒரு இப்போ நமக்கு சத்தியம் வந்து புரியுது இல்லைங்களா? நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது சத்தியம். யாரும் ஒருத்தர் வசனம் சொன்னாங்க, அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க நம்மளால் முடியுது. அந்த ஒரு புத்தி நமக்குள்ள என்ன ஆகிடும்? மெதுவாக பெயின் இருக்கும், டிமைன் இருக்கும். செகண்ட் என்னவான்னு பார்க்குறப்போ தேவன் நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? இப்போ எனக்கும் தேவனுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. நான் தேவனோட ஜீவனத்தை தான் என்ன பண்ணிக்கிறேன்? நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். அந்த ஜீவத்தை விட்டு நம்மளை விலக்கிடுவார். நம்ம தூரப்படுவோம். தேவனோட ஜீவனத்தை விட்டு நம்ம என்ன ஆகிடும்? தூரப்படுவோம். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி பார்த்தீங்களா? சகல ஒரு அசுத்தையும் ஆவலோட என்ன பண்ணுவோம்? நடக்கிறவங்களுக்குள்ள நம்ம போயிடுவோம். இது எதனால? ஹிருதயத்தை கடினமாக்கி கொள்றதுனால. வசனத்தை இங்கே கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த விஷயம் வந்திருக்காங்க. மறுபடியும் படிங்க சார் வசனம்.
அவருடைய புத்தியில் அந்தகாரப்பட்டு ம் தங்கள் இதய கடினத்தினால் பார்த்தீங்களா? தங்களில் இருக்கும் அறியாமையினாலே ஹிருதயத்தின் கடினத்தினால தான் இதெல்லாம் ஆகுறதுங்க அன்புக்கு சகோதரர்கள். பாருங்க, நம்ம ஸ்டபன் ஆகிட்டோம்னா இந்த விஷயங்கள் என்ன ஆகிடும், இந்த விஷயம் நம்மளுக்குள்ள வந்துடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்க்குறப்போ அன்புக்கு சகோதரர்களே பாருங்க, அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விலை வேணாவும் பார்க்குறப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க, யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாருங்க, இவர் கூட வந்து ஹிருதயத்தை கடினமாக்கி கொண்டார். ஹிருதயத்தை அவர் கடினமாக்கி கொண்டதுனால அதோட விளைவுகள் என்ன ஒரு விளைவுகளை சந்தித்தார் என்ற ஒரு காரியம் நமக்கு பார்க்க வரோம். பாருங்க 13:15 யாத்ராகமம் 13:15. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தின் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்து முதல் பேறுகள் யாவையும் கொன்று போட்டார். பாத்தீங்களா? முதல் பேறுகள் யாவரையும் என்ன பண்ணாரு? கொன்று போட்டார். எதனால? ஃபாரோ அவனோட ஹிருதயத்தை கடினமாக்கி கொண்டதுனால அதோட நிமித்தமாக வந்த விளைவுகள் என்ன விளைவுகள் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் பார்ன் எல்லாரையும் கில் பண்ணுறார். ஓகேங்களா? இப்போ அப்படியே நம்மளுக்கு அப்ளை பண்ணுவோம். நம்மள யாருங்க? we are all first born. முதல் பேரான பிள்ளைகள். நம்மளும் நம்ம கடினமாக்கி கொண்டுன்னு அதை கண்டினியூ பண்ணி போயிருந்தோம்னா நம்ம ஹிருதயத்தை நம்ம மிருதுவாக்காமல் அதோட ரசங்களுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் நம்ம கண்டினியூ பண்ணினே இருந்தோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ன் கூட போயிடும். அந்த ஃபர்ஸ்ட் பார்னோட ஓட்டத்தை விட்டு என்ன ஆகிடும், நம்ம வெளியே வந்துடும். இதெல்லாம் வந்து விளைவுகள் அப்படி நம்ம பார்க்குற அன்புக்குரிய சகோதரிகள். சரிங்களா? பாருங்கள், இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. இது ரொம்ப அருமையான ஒரு வசனம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 18-19 வசனம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 18-19. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 18-19. இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால், பாருங்க, இன்னும் நீங்க எனக்கு செவி கொடுக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் 7 தலையாக உங்களை தண்டித்து 7 தலையாக நான் என்ன பண்ணுவேன்? உங்களை தண்டிக்க, உங்களை பாவத்தின் நிமித்தமாக நான் தண்டிக்குவேன். நெக்ஸ்ட், உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து, நெக்ஸ்ட் இது என்ன இருக்கும்? நம்மளோட வல்லமையின் பெருமையை என்ன பண்ணுவாராம்? முறுக்கி வரான். உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். இப்போ வானத்தை இரும்பை போலவும் என்ன? மழை வராது இல்லைங்களா? இப்போ மழை வராது நம்ம வாழ்க்கையில் என்ன அப்படின்னா நோ பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள் ஸ்டாப் பண்ணிடுவார். இதுதான் இல்லைங்க, ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ்னு ஒரு பாட்டு படிக்கிற பாருங்க ஆங்கிலத்தில் இல்லைங்களா? அது தமிழில் இருக்குதான் இல்லையா தெரியல எனக்கு இல்லைங்களா? கன்னடாவில் இருக்குது. ஆனால் அந்த ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங், அந்த பிளெஸிங் நம்ம ஷவர் நமக்கு வந்து நம்மளை வந்து ஆசீர்வதிச்சுங்கிறார் இல்லைங்களா? அன்றைக்கி ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? அதை கட் பண்ணிவிடுவார். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? சிஸ்டர் படிங்க. அது ஃபர்ஸ்ட் வானத்தை வெண்கலமாக்கிடுவார். அப்புறம் நெக்ஸ்ட் ஆகும் பூமியை ஓகே இல்லைங்களா? அப்புறம் இப்போ வானத்தில் மழை இல்லைன்னா பூமி என்ன ஆகிடும்? விளைவுகள் கொடுக்குமா? பலன் கொடுக்குமா? நமக்கு பிளெஸிங்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியாது. பிளெஸிங்ஸ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் இல்லை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இதெல்லாம் வந்து விளைவுகள். எதிரால உண்டாகிற விளைவுகள் பார்க்குறப்போ நமக்குள்ள கடினத்தனம் இருக்கிறதுனால இப்போ அந்த வசனம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் எவ்வளோ சொன்னேன் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் கேட்காததுனால உங்களோட பாவங்களை 7 தடவை என்ன பண்ணுவேன்? தண்டிக்குவேன். உங்களோட பெருமையான ஒரு கழுத்தை என்ன பண்ணுவேன்? கட் பண்ணிவிடுவேன். ஆசீர்வாதத்தை ஸ்டாப் பண்ணிவிடுவேன். நீங்கள் பலன் கொடுக்காதபடிக்கு எல்லா விஷயங்களும் ஸ்டாப் ஆகிடும். இது எதனால வர விளைவுகள் பார்க்குறப்போ நமக்குள்ள கடினத்தனம் இருக்கிறதுனால வந்து விளைவுகள். சரிங்களா? இன்னொரு விஷயம் பயங்கரமாக இருக்குது பாருங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துலேருந்து 28ஆம் வசனம் வரைக்கும். நீதிமொழிகள் 1:24-28. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரை. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். பாருங்க, இது ஒரு வசனமோ ஒரு விஷயமோ ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள். இது நம்மளுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கணும் அன்புக்குரிய சகோதரிகளே. நான் கூப்பிட்டும் நீங்க என்ன பண்ணல? கேட்க மறுத்ததுனால நான் என்
கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு அனுதினமும் நடக்கிற ஒரு காரியங்கள். தேவன் நம்மளை கூப்பிட்டுனே இருக்குவார். நம்மளுக்குள்ள நம்ம புதிய சிஷ்யனாக இருக்கும்ல, நம்ம சொல்லினே இருக்கோம். தேவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவரோட கையை என்ன பண்ணிருப்பார், கொடுத்துனே இருக்குவார். நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு, என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி. பார்த்தீங்களா, என்னோட ஆலோசனைகள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறார் தேவன், நம்மளுக்கு ஆலோசனைகளை கொடுத்துன்னு இருக்கிறார். வசனங்கள் மூலியம் என்ன பண்ணிருக்கிறார், ஆலோசனைகளை கொடுத்து. அநேக ஒரு வசனங்கள் மூலம் சகோதரர் வந்து சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது, இல்லை நம்மளோட மெடிடேஷன் நம்ம பண்ணும்போது, நம்மளோட பர்சனல் ஸ்டடி நம்ம பண்ணும்போது, இதெல்லாம் தேவன் கொடுக்குற ஒரு ஆலோசனைகள். அந்த ஆலோசனைகளை நீங்கள் தள்ளிவிட்டால் என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். என் கடந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் பாருங்க, இதனால நீங்க இப்படி பண்ணிருந்தனால நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து. பாத்தீங்களா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படிலாம் நம்ம இருந்துட்டு நம்மளுக்கு ஆபத்தின் காலம் வரும்போது, ஐயோ தேவனே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது என்ன வரான் தேவன், சிரிக்கி வரான். சிரிக்கி வர எப்படி சிரிக்கி வர தெரியுங்களா நம்ம பார்த்து. இப்போ ஒருத்தர் நம்ம பார்த்து சிரிக்கிறாங்க, என்ன அர்த்தம், எனக்கு லூஸ் ஆகிட்டு அர்த்தம், நான் மென்டல் ஆகிட்டுக்கிறேன் இல்லைங்களா. என்னோட ஒரு இது என்ன பண்ணியிருக்கிறேன், நான் எழுந்துட்டேன். என்னோட ஒரு சென்ஸ் என்ன பண்ணிக்கிறேன், நான் எழுந்துட்டேன், அவ்வளோதான். ஸோ தேவன் நம்மளை அப்படி பார்க்குவார், அன்புகிற சகோதர சகோதரிகளை. ஸோ என்ன பண்ண, அந்த 4 விஷயம் ரொம்ப உஷாராக இருக்கும். அவர் கூப்பிடுவார், நமக்கு அட்வைஸ் பண்ணுவார், ஆலோசனைகளை கொடுக்குவார். செவி கொடுத்துக்கு நம்ம ரெடியா, we have to be ready at all times. எந்த டைம் இருந்தால் வேக்கப் கால் வரும் நம்மளுக்கு, எல்லா டைம்லையும் என்ன இருக்கணும், ரெடியாக இருக்கணும். அவரை கடந்து கொள்ளுதலை என்ன பண்ணக்கூடாது, நம்ம விட்டுறக்கூடாது. அவர் கடந்து நம்மளை கடந்து கொள்கிறாருன்னா என்ன அர்த்தம்னு பார்க்குறப்போ, எனக்குள்ள குறைபாடுகள் இருக்குது, எங்களை ஏதோ தவறு செய்துன்னு இருக்கிறேன், அந்த தவறை நான் திருத்திக்கிறதுனால தான் அந்த என்னை கடந்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு தான் மேலாக அவர் என்னை நேசிச்சுங்கிறார் இல்லைங்களா. அவரை லவ் பண்ணிக்கிறார், அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாரு, நான் கடந்து கொள்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிற அவசியம் இல்லை. நம்மளை பிள்ளைங்களை என்ன நம்ம கடிந்து கொள்கிறோம், அவங்க கெட்டு போகணுன்றதுக்காகவா, கரெக்டாக நான் வழியில் நடக்கணுன்றதுக்காக தான். அது அன்பு இல்லைங்களா. அதுதான் தேவன் நம்மளுக்கு காமிச்சுக்கிறார். அவரோட கடந்து கொள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம தள்ளி போடக்கூடாது. அப்படி தள்ளி போட்டோன்னா நம்மளோட ஒரு துன்பத்தின் ஒரு காலத்தில் நம்ம ஒரு நோக்கி கூப்பிடுறப்ப என்ன பண்ணுவார், அவர் நகிக்குவார். கண்டினியூ பண்ணுங்க சார். அப்படியே நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். நெக்ஸ்ட், அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவ்வளோதான். இவ்வளோ நாள் அவர் நம்மளை கூப்பிட்டுருந்தாரு, நம்ம பிள்ளை காமிச்சின்னு போயிருந்தோம். ஆனால் நம்ம அவரை கூப்பிடுற காலம் வரும், அது பயங்கரமாக இருக்கும் காலம் நம்மளுக்கு. அவர் நம்மளை கூப்பிடும் போது யாரோட பெனிஃபிட்டுக்காக, அவரோட பெனிஃபிட்டுக்காக கூப்பிடுறாரா, நம்மளோட பெனிஃபிட்டுக்காக கூப்பிடுறாரு இல்லைங்களா. எது நல்லது, அவர் நம்மளை கூப்பிட்றப்போ நம்ம வந்து திரும்பி பார்த்து அவர் கேட்குறது நல்லதா, இல்லை நம்மளுக்கு ஒரு துன்பத்தின் ஒரு காரியம் வரும்போது நம்ம பெனிஃபிட்டுக்காக நம்ம அப்பா அவரை நோக்கி கூப்பிடுறது, நம்ம சுயநலத்துக்காக அப்புறம் கூப்பிட்டா அவர் என்ன பண்ணுவாருங்களா, நம்ம எப்படி காது கேட்காம நம்ம போனோமோ அவரோட காது கேட்காம போயிடுவோம். ரிவெஞ்ச் எடுக்குவார் அன்புக்கு சகோதரர்களே, தெரியுங்களா. இந்த ரிவெஞ்சுன்ற ஒரு விஷயம் வந்து யாருக்கு தான், அது தேவனோடது. பழி தீக்கிற விஷயம் யாருதுங்க, தேவனோடது. காலம் வரும்போது கரெக்டாக பழி தீர்த்துருவார், யாரையுமே விட மாட்டார். ஏன்னா தன்னோட ஒரே பேரான மகனை அவர் அனுப்பி கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாருங்க, பலியாக்கி இருக்கிறார். அந்த ஒரே பேரான மகன் பலியின் மூலியமாக நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருங்க, ஒரு புது ஜீவனை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அந்த ஒரு ஜீவனுக்கு என்ன எப்படியாப்பட்ட ஒரு மதிப்பு இருக்குது. அந்த ஜீவனை நம்ம வந்து துச்சையாக்கிட்டோம்னா தேவன் இப்படி தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஜீவனோட தேவனோட கரங்களை போய் விழுவுறது எப்படி இருக்குதான், அதெல்லாம் இதுதான் சொல்கிற ஒரு காரியம். அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த பழித்துக்கிற ஒரு காரியமாக வருது. ஸோ நம்ம அநேக ஒரு காரியங்களும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக, எஸ்பெஷலாக நம்மலாம் பேப்டிசம் எல்லாம் எடுத்துக்கிறோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்க. ரொம்ப ஒரு உஷாராக ஜாக்கிரதையாக எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம், நமக்குள்ளே நம்ம ஆலோசனைகள் எப்படி இருக்குது சரிங்களா. தேவனுக்கு பிரியமாக நம்ம நடந்துன்னு இருக்கிறோமா, இல்லை தேவனுக்கு வெறுப்பு, தேவனுக்கு கோபம் வர மாதிரி நம்ம நடந்துட்டு இருக்கிறோமா. அப்படி நடந்துருந்தோன்னா அதை வந்து நம்ம சீர்திருத்திக்கிற ஒரு காலத்தில் தான் என்ன இருக்கிறோம், நம்ம இருக்கிறோம் சரிங்களா. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வந்திருக்கிறார் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
இங்கிலீஷில் வந்து இஸ் கம் லைக் ரிஃபைனர்ஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னடாவில் வந்து ஆத்தனும் அக்கசாலிகனந்தே பந்திதானேன்னு சொல்லுவாங்க. தமிழில் எப்படி வரும்? பட்சிக்கரை அக்னியை போல வந்திருக்கிறார் அன்புகிற சகோதரிகள். அந்த பட்சிக்கரை அக்னியை போல வந்திருக்கிறார். நம்மளுக்கு என்ன ஒரு அர்த்தம் கொடுக்குதுன்னு பார்க்குறப்போ நம்மளை வந்து என்ன பண்ணிக்கிறார்? அவர் பியூரிஃபை பண்ணின்னு இருக்கிறார் இல்லைங்களா? இப்போ இந்த கோல்டெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த அக்னியில் போயிட்டு அந்த நெட்டில் போயிட்டு போடும்போது என்ன ஆகும்? அந்த கோல்டு பியூரிஃபை எப்படி ஆகுதோ நம்மளுக்கு அதுதான் சிந்தினுக்கிறார் அன்புகிற சகோதரிகள். கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த நெருப்பில் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம இருந்தது நம்ம வெளியே வரும்போது பியூர் ஆகிட்டு நம்ம என்னாவும் வெளியே வருவோம். ஸோ இதெல்லாம் வந்து தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்னா நமக்கு அநேக ஒரு அவகாசங்களை கொடுத்துதான் இருக்கிறார் இல்லைங்களா? அவர் செய்கிற எல்லா ஒரு காரியங்களும் நமக்கு ஒரு அவகாசம், நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக தான் என்ன இருக்கும்? அது நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் இருக்கும். அவர் செய்கிற எல்லா ஒரு காரியங்களும் நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக பார்த்தாது எப்போவுமே இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா அவருக்குள்ள தீமைன்ற ஒரு காரியம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? ஸோ இப்படி இருக்கிறதுனால நமக்கு சகோதரிகளே நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம், நம்மளோட குணங்கள் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்க்குறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் கூட நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? சரி, இந்த கடினமாக்கி கொள்கிற ஒரு ஜனங்களை குறித்து நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? வாட் இஸ் த லா சே அபவுட் த ஸ்டபன் பீப்புள்? நியாயப்பிரமாணத்தில் இந்த கடினமாக்கி கொள்கிற ஒரு மனுஷன் இருந்தானா அவனுக்கு என்ன ஒரு தீர்ப்பு அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறப்போ உபாகமம் 21ஆம் அதிகாரம் 18 21 வசனங்கள். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 18 21 வசனங்கள். உபாகமம் 21 18 21. 21 Deuteronomy 21 18 to 21. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு ஓகே, ஒரு நிமிஷம். தகப்பன் தாய் யாரு? ஓகே, இயேசு கிறிஸ்து தாய் வந்து ஒரு விதத்தில் நமக்கு, ஆனால் எங்கேயுமே டைரெக்டாக நமக்கு என்ன இல்லை, டைரெக்டாக நமக்கு வேர்ஸ் இல்லை எங்கேயுமே. அவர் தான் நம்மளுக்கு தாயின்றது நமக்கு டைரெக்டாக வர்ஸ் கிடையாது. சகோதரன் வர்ஸ் இருக்குது இல்லைங்களா? நம்மள ஒரு நண்பன்ன்ற ஒரு வர்ஸ் நமக்கு என்ன இருக்குது. கோழி தன்னோட ஒரு குஞ்சுகள் அது எல்லாம் இன்டைரக்டாக இருக்குது நம்மளுக்கு. டைரெக்டாக எங்கே வசம் டைரெக்டாக எங்கேயுமே வர்ஸ் இல்லை. ஸோ நம்ம வசனத்து மூலியம் நம்ம பார்க்குறப்போ தகப்பன் யார், தாய் யார்? ஆனால் பாருங்கள், இந்த வசனத்தை நம்ம வந்து எப்படி பார்க்கணும் சகோதரர்களே, ஆவிக்குரிய விதத்தில் தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ தகப்பன் யார், தாய் யார்? தகப்பன் வந்து பிதாவான தேவன், டவுட்டே இல்லை. தாய் யார்? இல்லை, அங்கே வசனம் எப்படி வருதுன்னா தகப்பன் தாயோட சொல்ல கேட்காம இருக்கிறவங்க போல வருது இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ தகப்பனோட பேச்சை கேட்கணும், தாயோட பேச்சை கேட்கணும், பெற்றவங்கள பேச்சை கேட்கணும் இல்லைங்களா? இப்போ நம்மளை பெற்றவங்க யார் அப்படின்னு பார்க்குறப்போ உலகத்தின் மூலியமாக இல்லாமல் ஆவிக்குரிய விதத்தில் நம்மளோட தகப்பன் தாய் யார்? தகப்பன் வந்து தேவன். தாய் யார்? சபையின் தாய் யார்? சபை தாயார் இருந்தால் கேட்டுக்கிறேன். புரியல. தாய் சபை அப்படின்னு இல்லை, அது டினாமினேஷன். அது நம்ம ஆவிக்குரிய விதத்தில் சத்தியத்தின் பிரகாரம் பார்த்துன்னு இருக்கிறோம். தாய் யார் அப்படின்னு பார்க்குறப்போ, ஏன்னா உங்களுக்கு வந்து இது நீங்கள் இந்த மல்கியா தீர்க்க தரிசனம் படிச்சிருக்கிறீங்களா? மல்கியா தீர்க்க தரிசனம் எடுத்து படிங்க. உங்களுக்கு அந்த ஃபுல்லு தீர்க்க தரிசனம் புஸ்தகமே எதுன்னு ஒரு அடைப்படையில் இருக்குதுங்களா? 5th கமாண்ட்மெண்ட், 5ஆம் நியாயப்பிரமாணம். எது 5th கமாண்ட்மெண்ட்? என்ன? விச் இஸ் த 5th கமாண்ட்மெண்ட்? தகப்பன் தாயை ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்னு வரும் இல்லைங்களா? அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம மலாக்கியா இருக்குது. ஆக்சுவலி அந்த குணத்தில் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா அநேக ஒரு விஷயங்கள் தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறப்போ நம்மளோட தகப்பன் வந்து பிதாவான தேவனாக்குறார். நம்மளோட தாய் யாராக இருக்கிறாங்கன்னு பார்க்குறப்போ சாரா கவனன்ட், சாராவில் உடன்படிக்கை தான் நம்மளோட தாய். அப்போஸ்தலன் பால் சொல்கிறாரா? வசனம் படிச்சிருக்கீங்களா? அப்போஸ்தலன் பால் சொல்கிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு யார் தாய்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு யார் தாய்? நியாயப்பிரமாணம், லா கவனன்ட். தேவன் சொல்கிறத கேட்கணும், லா சொல்கிறதையும் அவங்க என்ன பண்ணணும்? கேட்கணும்.
இப்போ நம்மளுக்கு என்னன்னு பார்க்குறப்போ தேவன் நம்மளுக்கு பிதாவாக இருக்கிறார். சாரா கவனன்ட், அந்த கவனன்ட் பலி எப்படி கொடுக்கணும், நம்மளோட பலிகள் எப்படியாப்பட்ட ஒரு பலிகளாக இருக்கணும், நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற காரியங்கள் எல்லாமே அதில் இருக்கணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து என்னவாக இருக்கக்கூடாது, கடினமாக்கி கொள்ளக்கூடாது. அது பிரகாரம் நம்ம நடக்கணும். படிங்க சிஸ்டர், வசம் படிக்கணும். ஓகே, நீங்கள் அங்கே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே வசம் படிச்சுக்கோங்க. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்துக்கு வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தேரிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இதுதான் இந்த இடம் பார்க்குறப்போ இது ஆவிக்குரிய விதத்தில் என்ன குறிக்குது பார்க்குறப்போ ரெண்டாம் மரணம். ஓகேங்களா, செகண்ட் டெத்தை குறிக்கிற ஒரு காரியம். நம்ம கடினமாக்கி கொடுற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருந்ததுன்னா, நம்மளை தகப்பன் தாய் பேசி நம்ம கேட்காம நம்ம போயிட்டோம்னா, சரிங்களா, ஒழுக்கத்துக்கு தாழ்ந்த மாதிரி மனதுன்னு வந்தோம்னா நமக்கு ரெண்டாம் மரணம் என்ன இருக்குது, கண்டிப்பாக இருக்கிற ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோமோ அந்த லாவில் வந்து என்ன பண்ணுறோமோ பார்க்குறோம் சரிங்களா. ஸோ அதனால தான் நமக்கு வந்து பைபிள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட இதயத்தை கடினமாக்கி கொள்ளாதீங்க அப்படின்றாங்க. டோன்ட் ஹார்டன் யுவர் ஹார்ட், ஸ்டபனாக இருக்காதீங்க, பிடிவாதமாக இருக்காதீங்க, வணங்கா கல்துள்ளவர்கள் நீங்கள் என்ன இருக்காதீங்க. டோன்ட் பி ஸ்டிஃப் நெக்கட், இரும்பாக்கி கொள்ளாதீங்க, வைரமாக்கி கொள்ளாதீங்க உங்கள் இதயத்தை, சரிங்களா. இதெல்லாம் அதுக்கு வந்து அநேக ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க, நமக்கு தேவன் வந்து சொல்கிறதா இருக்குது, நம்ம பார்க்குற நமக்கு சகோதரிங்க. பாருங்கள், 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 Chronicles 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்போதும் உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள். போதும். உங்கள் பிதாக்களை போல நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்கள் இதயத்தை கடினமாக்கி கொள்ளாதீங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கிளியராக வந்து பைபிள் நமக்கு வசனம் கொடுக்குறது நம்ம பார்க்கணும், சரிங்களா. சரி, இப்போ அடுத்த பக்கத்தில் நம்ம பொண்ணு நம்புகிற சகோதரிகளை இப்போ தேவன் எவ்வளோ சொல்லிட்டார் நம்மளுக்கு, இல்லைங்களா. அவர் சொல்லிட்டாரு, வசனங்க மூலியமாக நம்ம சொல்லி வச்சுட்டாரு, தீர்க்கதரிசி மூலியமாக சொல்லி வச்சுட்டாரு, அதனால் ஒரே பேர் நம்ம மகன் மூலியமாக சொல்ல வச்சுட்டாரு, அப்போஸ்தலர் மூலியமாக சொல்ல வச்சுட்டாரு, எல்லாம் சொல்ல வச்சுட்டார். இருந்தாலும் நம்ம வந்து திருந்தாமல் இருக்கிறோம். ஒன்று அந்த விளைவுகளை நம்ம சந்திக்கிறோம், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கு முன்னால் என்னவான்னு பார்க்குற பண்புகள் சகோதரர்களை நம்மளை அப்படியே விட்டுருவார். நீங்கள் கடினமாகவே இருக்கணும் அப்படியே என்ன பண்ணுவார், நம்மளை அப்படியே விட்டுருவார், கண்டுக்க மாட்டார். இது நெக்ஸ்ட் ஆகிற காரியம் அதுதான். நீங்கள் எப்படின்னா போங்க, நான் எவ்வளோ சொல்லி நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க, நீங்கள் அப்படியே எப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே போயிடுங்க. தட் கேன் பி காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஓவர் ஸ்டபன்னஸ். அது தேவனோட தீர்ப்பாக கூட இருக்கலாம். நம்ம அப்படியே போயிட்டு நம்ம பாருங்க, இதற்கே நம்ம வந்து தேவன் வழி நடத்தின்னு இருந்தார். புது சிருஷ்டி நமக்குள்ளே இருந்தது. நம்ம கடினமாக்கி கொண்டப்பெல்லாம் வந்து புது சிருஷ்டி நமக்குள்ளே என்னங்குது பேசினுக்குது, இல்லைங்களா. நமக்கு என்ன கம்யூனிகேட் ஆகிக்குது இல்லை நான் அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது கட்டாயம் நம்மளை விட்டுருவார், அப்படியே விட்டுருவார். உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்க பண்ணுற சகோதரர்களை, பெருமை அப்படின்ற ஒரு காரியம் உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒருத்தனுக்கு பெருமை இருக்கணுமா, அப்படிதான் உலகத்தை சொல்கிறது. அவங்களுக்கு பெருமைன்றது என்ன எப்பவுமே விஷயம் இருக்கணுன்றது தான் சொல்கிறது. அவங்க அது வந்து கரெக்டு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அது கரெக்டுன்னு தான் என்ன பண்ணுறாங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் உலகத்தில் சுயநலம் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அதிக இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், பார்க்கலாம், இல்லைங்களா. அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், நான் சேவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. வேறு எங்கே எப்படின்னா நாசமாக போட்டேன், எனக்கு தெரியாது, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் ஃபஸ்ட்டு கரெக்ட், எனக்குள்ளே எனக்கு எல்லாமே வேணும், அப்படி தான் இருக்குவாங்க. இதுதான் உலகத்தின் ஒரு ஸ்டைல். அப்படி ஆயிடும் அன்புக்குரிய சகோதரர்கள். நம்ம இதை விட்டுட்டோன்னா அங்கே அப்படி ஆகிடும். எப்போ ஆகும்னு கூட நமக்கு தெரியாது, அப்படியே ஆகிடும். அப்படியே வந்து சேஞ்ச் ஆகி போயிடும், நம்மளோட லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகி போயிடும், நமக்கு தெரியவும் தெரியாது. அப்படி விட்டுருவார் தேவன்.
ஏன்னா நமக்கு வந்து இப்போ நடுவில் இப்போ ஏன்னா இல்லை கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஃபஸ்ட்டு கனெக்ஷன் இருந்தது, வசனம் இருந்தது, வசனம் நமக்கு சொல்லி நின்றுச்சு, பண்ணாதீங்க இது செய்யாதீங்க இது தவறுன்னு சொல்லிட்டுன்ட்டு. இப்போ அந்த கனெக்ஷன் இல்லை, கம்ப்யூட்டர் என்ன ஆகிடும் இப்போ நான் செய்கிறது எல்லாமே கரெக்டு தான் என்ன ஆகிடும், அந்த ஒரு யோசனைக்குள்ளே போயிடும். ஸோ இது தேவன் விட்டுருவார். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான் விட்டுட்டார். இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் சரி நீங்கள் வணங்காக்கல் தொழிலாளராக இருக்கீங்களா, நீங்கள் அப்படியே போயிடுங்க. இந்த விஷயத்தை யோசித்து அதை விஷயத்தை புரிந்து கொண்டு மன திரும்பும் போது, இஸ்ரேல் ஜனங்கள் மன திரும்பும் போது அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்க்குறப்போ அன்புகிற சகோதரிகளே பாருங்க, ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசனம். இது கூட என்ன தீர்க்க தரிசனமாக இருக்குது, இந்த விஷயம் நான் அடுக்கலுங்க சரிங்களா? ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசனம் 63ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஐசாயா 63:17. கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். பார்த்தீங்களா, ஏன் விட்டுட்டீங்க நம்மளை ஏன் இப்படியே விட்டுட்டீங்கோ அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க திருந்துற ஒரு காலத்தில் இதை பற்றி யோசிக்குவாங்க. உங்களை அவ்வளோலாம் வெறுப்பேற்றணுமே, நம்மளை கைவிட்டுட்டீங்களே எப்படி. அவங்க எந்த அளவுக்கு அவங்க மனசு ப்ரிப்பேர் ஆகிடும்னா, நீங்கள் செஞ்சு தான் கரெக்ட், நீங்கள் அப்படி கைவிட்டு நம்ம இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கு என்ன ஆகிட்டோம், அதுக்கு காரணம் நம்ம தான். ஆனால் இவங்க வந்து துக்கித்து என்ன பண்ணுவாங்கன்னா தேவன்கிட்ட வந்து அதை கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஏன் நம்ம கைவிட்டீங்க தேவன். அப்போ அவங்களே உணர்வாங்க. இப்போ அந்த உணர்வின் ஒரு வார்த்தை கூட வந்துடும் அந்த இடத்துல. இப்படி எல்லாம் நம்ம உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம பண்ணியிருக்கிறோமே, இதெல்லாம் செய்யக்கூடாதா இருந்தது, இதெல்லாம் செய்யாமல் இருந்ததால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நம்மளை கைப்பிடிச்சி நம்ம என்ன நடத்தி வந்திருக்குவீங்களே. இந்த காரியங்களெல்லாம் உணர்வாங்க. எப்போ தெரியும், உலகத்தின் ஒரு கடைசியில் என்ன நடக்க போகிற ஒரு காரியங்கள். அப்போ தான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவங்க இல்லைங்களா? அந்த ஒரு காலத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுற ஒரு காலமோ வரான் புக்கிற சகோதரர்கள் இல்லைங்களா? பாருங்க, இன்னொரு வருஷம் படிக்கல பாருங்க, ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசனம் 63ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ஐசாயா 63:9-10. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவரை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிசுத்த பக்தியின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். பாருங்க, இதெல்லாம் வந்து அவங்க உணர்றாங்க. அவங்க உணரும் போது இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம துக்கித்த போது நீங்கள் நம்ம கூட சேர்ந்து துக்கித்தீங்களே, இப்படியெல்லாம் சேர்ந்தாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அவரை இன்னும் அதிகமாக கஷ்டப்படுத்திட்டோம். அதுக்கு தான் அவர் நம்ம என்ன பண்ணிட்டார், விட்டுட்டார். நீங்கள் உங்கள் போக்கிலேயே போங்கன்னு என்ன பண்ணிட்டார், விட்டுட்டார் நம்மளன்ட்டு. அவங்க வந்து கூலி அந்த இடத்துல அழுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் என்ன பார்க்குறப்போ, ஆனால் தேவன் வந்து அப்ரம் நிமித்தமாக இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கைவிட போகிறதுன்னு நமக்கு நல்லா தெரியும். நமக்கு அப்போஸ்தலன் பால் கூட என்ன பண்ணிட்டார், ரொம்ப கிளியராக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறாரு. அவங்க கூட இந்த தேவன் என்ன பண்ணுவார், அவங்களை காப்பாற்றுவாங்க. அவங்க காப்பாற்றுற ஒரு காலம் கூட வரும். ஏன்னா அவங்க செய்த ஒரு காரியத்தினால யார் பலன் அடைஞ்சாங்கன்னு பார்க்குறப்போ சபை கூட பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா சபைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கோமா? அப்போ யார் பலன் அடைஞ்சிருந்து, சபை பலன் அடைஞ்சாங்க இல்லைங்களா? அன்பு சகோதரர்கள், இதெல்லாம் வந்து நம்ம டீப்பாக நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது ரொம்ப அநேக ஒரு கேள்விகள் வரும். ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குது அன்பு சகோதரர்கள், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறதுனால தேவன் என்ன பண்ணிடுவார்னா, நம்ம திருத்திக்காமல் நம்மளை போயிட்டோம்னா தேவன் நம்மளை அந்த ஒரு கடினத்தினத்துலேயே என்ன பண்ணிடுவார், நம்மளை விட்டுருவார். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் உணர்ந்தாகணும், நம்ம கூட அந்த உணர்ற ஒரு டைமுக்கு என்ன ஆகிடுவோம். அது எப்போ, கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், அந்த மகா உபத்திரவத்தின் காலத்தில் இந்த காரியங்கள்லாம் நமக்கு நானாவும் நடக்கிற ஒரு காரியங்களாக வர அனுப்புகிற சகோதரர்கள், சரிங்களா? பாருங்க, சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். சங்கீதம் 81:11-12. Psalms 81:11-12. என் ஜனமே, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். பார்த்தீங்களா, என்னோட ஜனங்கள் எனக்கு செவி கொடுக்கவில்லை, என்னோட ஒரு என்ன பண்ணலாங்களா, அவங்க நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கேட்கலாம். அதை என்ன பண்ண, அவங்கள கடினத்தினத்துலேயே என்ன பண்ணுறேன், அவங்கள விட்டுட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா சொல்கிறார், இல்லைங்களா? இன்னொரு வருஷம் படிக்கலாம் பாருங்க, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29-31. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரைக்கும்.
அறிவை வெறுத்தார்கள். ம் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். ம் என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. ம் என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ம் ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். ஆ தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். இல்லை அவரோட வழிகள் பள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க அவங்க புசிக்குவாங்க. ஏன்னா வந்து தேவனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கீழ்ப்படியில் நம்ம பார்க்குறோம் நமக்கு சொல்லிட்டு இல்லை பாருங்க. இது இருக்கும்போது நம்ம இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது தேவன் அவங்களுக்கு என்ன செய்யலை, எல்லாமே செய்தார் இல்லைங்களா, எல்லாமே செய்தார். அவங்களுக்கு அவங்க வந்து புத்தி கற்றுக்கணுன்றதுக்காக அவங்களோட அவங்களுக்குள்ள இருக்கிற பாவங்களை அவங்க விட்டு வரணுன்றதுனால, நீக்கி விட்டு வரணுன்றதுனால எல்லா விதத்துலேயும் எல்லா ஒரு விதவிதமாக என்ன பண்ணார், அவங்க பாடத்தை கற்றுக்கணுன்றதுக்காக அநேக ஒரு காரியங்களை செய்தார் அவங்க முன்னால் இல்லைங்களா. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பிரதர்ஸுங்க வந்து சப்ஜெக்ட்ஸுங்க இருக்கும்போது பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸுங்கெல்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்க இல்லைங்களா. ஏன் பண்ணுறாங்க ப்ரெசன்டேஷன்ஸ்? ஏன் அப்படி நமக்கு மைண்டில் என்ன ஆகிடாது, மைண்டில் ரெக்கார்டும் விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ஸ் இல்லைங்களா. நம்ம ஆடியோ கேட்குறதுக்குன்னா வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும். சில விஷயம் என்ன ஆகிடும் மைண்டில், அந்த பிக்சர் மூலமாக நமக்கு ரெக்கார்ட் ஆகிடும் உள்ள. ஏன் நல்லா புரிஞ்சிக்கணுன்றதுக்காக, நம்ம மைண்டில் வச்சுக்கணுன்றதுக்காக இல்லைங்களா. எதுக்காக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவன் அப்படி தான் பண்ணாருங்களா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ் அப்படி என்ன பண்ண சொல்கிறாங்க. நம்ம வந்து பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ் பார்த்துன்னு இருக்கோம். அவங்க வந்து நேரடியாக அவங்க என்ன பண்ணார், தேவன் அவருக்கு காமிச்சாருங்க. நேரடியாக நீங்கள் பாவம் செய்தால், உங்களுக்குள்ள கடினத்தனம் இருந்தால் அதில் விளைவுகளை பாருங்க. எங்கே காமிச்சாருங்களா, எங்கே காமிச்சாரு? விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ஸ். அவங்க கண்ணு முன்னாலேயே பார்த்தவங்க நடக்கிற ஒரு காரியங்கள் கடினத்தனத்தினால அந்த ஒரு காரியம் இல்லைங்களா. 10 வாதைகள் அதில் அட்லீஸ்ட் வந்து பார்க்கும்போது அந்த 10 வாதைகள் வந்து அவங்க டைரெக்டாக என்ன பண்ணாது, என்கவுண்டர் பண்ணல. பட் கேட்டுருந்தாங்க, அநேக ஒரு காரியங்கள் கேட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து என்கவுண்டர் பண்ணாங்க டைரெக்டாக. எந்த விஷயம்? சேம் அங்கே தான் எகிப்தில் இருந்து நடக்கிற ஒரு காரியங்கள் தான். ஓகே, என்ன விஷயம் பாலைவனத்தில்? இல்லை, நெக்ஸ்ட்டு வேறு இல்லை, வேறு நெக்ஸ்ட் ரெட் சி இல்லைங்களா. அந்த ஒரு செங்கடல் அங்கே என்ன ஆகுதுங்க அன்புள்ள சகோதரியில்? 2 ஆப்பிள் இருந்தால் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ஆகுது? தாண்டி போகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது பார்த்தீங்களா? அங்கே என்ன ஆகுது, ஃபாரோனோட கடினத்தனத்தினால அவனுக்கு வந்த விளைவுகளை வந்து தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக காமிச்சார். அவனோட கடினத்தினால அவனுக்கு என்ன விளைவுகள் வந்திருக்கார், அவங்க பின்னாடி நடந்துச்சுங்க விஷயம் அது இல்லைங்களா. நான் இப்போ நான் தான் ஒரு லாஸ்ட் மெம்பர் ஆஃப் இஸ்ரேல் நினச்சிக்கோங்க. நான் தான் பயணிக்கிறேன். இப்படி போயிட்டு நான் பின்னாடி திரும்பி பார்க்குறேன், அப்படியே கடல் மூடிங்குது. நான் நடந்து வந்துட்டேன், ஆனால் அவங்க மேலே என்ன இருந்தது, கடல் முடிந்து அந்த ஃபுல்லாக அந்த ரதங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஃபாரோ எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிட்டாங்க. விஷுவல் ரெப்ரசன்டேஷன் காமிச்சார் இல்லைங்களா. என்னத்தினோட விளைவு அது? கடினத்தனத்தினால வந்த விளைவு. என்ன செய்யல தேவன் அவருக்கு, அவங்களுக்கு எல்லாமே செய்தார். அவங்க பாவத்தை விட்டு வரணுன்ற ஒரு காரியத்துக்காக எல்லா ஒரு காரியங்களும் தான் செய்தார். சரி, அவங்க எப்படி செஞ்சுட்டு இருக்கிறாரோ நம்மளுக்கு அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறார். நம்ம எங்கே இருக்கிறோம் இப்போ? ஆவிக்குரிய விதத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம்? பரலோகத்தில் இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே இல்லைங்களா. பரலோகத்தில் இல்லைங்களா நம்ம? குட்டி பரலோகம் பரலோகத்தில் இருக்கிறோம் நம்ம. இதை நம்ம உணரணும் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா. எப்படி இருக்கிறோம் நம்ம பரலோகத்தில்? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா அன்புக்குரிய சகோதரிகளே. எங்கே இருக்கிறோம் நம்ம? பரிசுத்த ஸ்தலம்னா என்ன? பரலோகத்துக்கு சார்ந்த ஒரு காரியம் இல்லைங்களா. கரெக்டா இல்லையா? நீங்கள் டவுட்டாக பார்க்குறது நீங்கள் எனக்கே வந்து கன்ஃபியூஸ் எடுத்து நீங்கள் கரெக்ட் நான் வேறு நான் தவறாக செஞ்சுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு வெட்டிங் பேங்க்வெட்டுக்குள்ளே இருக்கிறோம் இல்லைங்களா. ஒரு கல்யாணம் ஒரு கூட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா. அந்த ஒரு கல்யாண ரிசப்ஷன் ஹால் எப்படி இருக்கும் பார்க்குறக்கு? பிரம்மாண்டமாக கிராண்டாக ஃபுல் லைட்ஸ். நம்மலாம் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் முஸ்லிம்ஸ் பண்ணுறது போய் பாருங்கள். ஃபுல் ஜிகு 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 லைட்ஸ் இருக்கும் இல்லைங்களா.
அப்படி தான் பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்கள். நம்ம உணர மாட்டேன்றோம், அவ்வளோதான். நம்ம கூட அந்த எலிசாவோட ஊழியக்காரன் போலேயே அப்படியே இருந்துடும். அம்மா எலிசா வந்து ஊழியக்காரனுக்காக வேண்டணும், அவங்க கண்ணில் தெரியும் தேவனே அப்படின்னு சொல்லி. நம்ம எங்கே என்ன உணரணும்னா நம்ம பரலோகத்தில் இருக்கிறோம். பரலோகத்தில் ஒரு காரியத்தை ருசி பார்த்துன்னு இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. பரிசுத்தமான ஸ்தலத்தில் என்ன இருக்குது? அங்கே என்ன இருக்குது? பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள்ள அப்பம் இருக்குது. வேற என்ன இருக்குது? 7 தீபஸ்தம்பங்கள் இருக்குது. அப்போ வேற என்ன இருக்குது? தூபபீடம். இதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற ஒரு காரியம். அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அதையே உணர மாட்டேன்றோம் சில டைம், இல்லைங்களா? ஸோ நம்ம பரலோகத்தில் இருந்துக்குன்னு பூலோகத்துக்கு தந்த காரியங்களை நம்ம பரலோகத்துக்குள்ளே பண்ணின்னு இருக்கிறோம். ஆனால் அவர் அங்கே நம்ம சுத்திகரிச்சுன்னுக்கிறார். ஆனால் ஒரு இயேசு கிறிஸ்துவோட ஒரு பலியின் ஒரு இந்த தூபம் அங்கே உள்ளே இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்குது? நம்மளை பியூரிஃபை பண்ணி இருக்குது. அந்த ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் என்ன இருக்கிறோம்? ரொம்ப இதெல்லாமே நம்ம விஷுவல் ரெப்ரஸன்டேஷனை பார்த்துன்னு இருக்கிறோம், இல்லைங்களா? ஸோ எப்படியாப்பட்ட ஒரு நன்மையில் நம்ம என்ன பண்ணிக்கிறார்? தேவன் நம்மளை வைத்திருக்கார். ஸோ இந்த ஒரு காரியங்கள் நம்ம உணரும் போது நம்மளோட அழைப்பு எப்படியாப்பட்ட ஒரு அழைப்பாக இருக்குது, நான் அந்த அழைப்புக்கு எப்படி என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறேன்ற ஒரு காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் உணர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. ஸோ ஆகையினால நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த கடினத்தனத்தை நம்ம விட்டு வெளுகனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனோட வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு வசனங்களை நமக்குள்ளே எடுத்துக்கின்னு அதுக்கு அந்த நமக்குள்ளே இருக்கிற பாவங்களை நம்ம என்ன பண்ண விட்டு வெளியே வருது ரொம்ப முக்கியமாக இருக்குது, இல்லைங்களா? ஸோ அப்படியாப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கூட ரெடியாகிறார். தேவன் என்ன ரெடியாகிறாரு? நான் தேவனை கூப்பிடும் போது தேவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறது என்னவா இருக்கிறாரு? அதுக்கு என்ன ப்ரூஃப் தெரியுங்களா? நீங்கள் எல்லாரும் நீங்கள் வந்து வசத்தை உட்காந்து கேட்டுருக்கீங்க, அதுக்கு தான் ப்ரூஃப், இல்லைங்களா? இன்னும் நம்ம ஓட்டத்துக்குள்ளே தான் ஆக்கிறோன்றதுக்கு ப்ரூஃப் என்னான்னு பார்க்குறப்போ நீங்கள் வசனத்தை உட்காந்து கேட்டுருக்கிறீங்க, இதுதான் ப்ரூஃப். இல்லைன்னா நம்ம உலகத்தை என்ன இருக்குவோம்? உலகத்தில் இருக்குவோம், இல்லைங்களா? இல்லை ஓட்டம் சபையின் ஒரு ஓட்டம் முடிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நான் என்னத்துக்கு வந்து அவ்வளோ தூரம் இங்கே வந்து பண்ணணும் என்ன அவசியம் இருக்குதா? சபை முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்ச உடனே வேறு எல்லாமே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சுவிசேஷம் ப்ரீச் பண்ணுறது ஸ்டாப் ஆகிடும், இல்லைங்களா? இப்போ ஒரு விதத்தில் நம்ம ப்ரீச் பண்ணிங்கிற பாருங்க, அந்த ஒரு விதம் ஸ்டாப் ஆகிடும். அங்கே ஸ்டாப் ஆகிட்டு வேறு காரியங்கள் என்ன ஆகும்? நடக்கும், நிறைவேறும். அது ஆயிட்ட பிறகு ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும்போது வேறு மாதிரி இருக்கும். அப்போ யாரை வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு பெங்களூர் வந்து திருப்பத்தூருக்கு வந்து சொல்லிங்கலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீங்கள் தான் பெங்களூருக்கு தேடி வரணும். அப்படி தான் இருக்கும் அந்த டைமில். 1000 வருஷம் அரசாட்சியில் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ ஒருத்தர் வந்து வாங்க நம்மளுக்கு கடவுளை வசனத்தை சொல்கிறேன்னு இருக்காது, ஆப்போசிட்டில் இருக்கும். வாங்கோ அவங்க கடவுளை வசனத்தை சொல்கிறாங்க, அங்கே அப்போ நம்ம போகலாம், அப்படி தான் இருக்கும். இது ரிவர்ஸ் ஆர்டர் இருக்கும். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? இப்படி தான் நடக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. ஒரு யூதனோட ஒரு சேவையை பிடிச்சிக்கின்னு 10 பேர் என்ன பண்ணுவாங்களாம்? அவங்க தான் யூதன் பின்னால் போவாங்க, யூதன் வரமாட்டார் அவங்கள தேடிக்கின்னு. தீர்க்கதரிசிங்க வந்து செய்தாங்க பாருங்க, அப்படிலாம் இருக்காதுங்க. அந்த 10 ஜனாங்கமும் அந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க, யூதனை தேடி போவாங்க, ஜெருசலேமுக்கு போவாங்க. அங்கே போய்ட்டு அங்கே தான் நியாயப்பிரமாணத்தை அவங்க கற்றுக்குவாங்க. நியாயப்பிரமாணம் அவங்க தேடி வராது. ஓகே, நம்ம தான் நியாயப்பிரமாணத்தை தேடி போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த டைமில். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ நியாயப்பிரமாணம் நம்மளை தேடி வந்துருக்குது, வசனம் நம்மளை தேடி நம்ம உட்கார எடுக்கிறான்னு இருக்குங்க வந்து இருக்குது. ஏன்னா சபை, இல்லைங்களா? அந்த ஒரு 1,44,000 பேர் அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கு சேர்ந்தவங்க ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னு பார்க்குறப்போ தேவனோட ஒரு மகனோட ஒரு மனவாட்டிக்கும் நம்ம அதுக்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸ்பெஷலாக இங்கே என்ன பண்ணுறாரு? ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். ஆனால் அப்போலாம் பரலோக சம்ஸ்தானங்கள் பார்த்தீங்களா? அதுக்கு தேவையாக்கிற ஒரு காரியங்கள் நமக்கு வேற இல்லை. நம்மளை வந்து அலங்காரிச்சிக்கணும். நம்மளை எப்படி இருக்கணும்? நம்மளை எப்படி நம்மளை அலங்கரிச்சிக்கணும்னா மணவாளன் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்களா? மயங்கணுமா? இப்போ ஒரு அழகான ஒரு பொண்ணு போகுதுன்னா பசங்க சும்மா இருக்குவாங்களா? என்ன பண்ணுவாங்க? பார்க்குவாங்க. ஏன்? அழகாக இருக்குது பொண்ணு பார்க்குறது. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு பார்க்குறப்போ ஷி அட்ராக்ட்ஸ் தட் மேன், இல்லைங்களா? அதை போல தான் மனவாட்டி வந்து யாரை அட்ராக்ட் பண்ணணும்னு பார்க்குறப்போ என்னோட மனவாளனை அட்ராக்ட் பண்ணணும்.
பியூட்டி, சௌந்தரியத்தினால அட்ராக்ட் பண்ணோம். எந்த சௌந்தரியத்தினால? நம்மளுக்கு இருக்கிற குணங்கள், குணலட்சணங்கள், ஹேர் ஸ்டைல், பாடி பில்டிங், இதெல்லாம் இல்லைங்க. இதெல்லாம் ஆகாது. இல்லைங்களா? அங்கே வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணோன்னா அதெல்லாம் மயங்க மாட்டார். அவர் எதில் தான் மயங்குவார்? நமக்குள்ளே இருக்கிற ஒரு அழகு. அப்போ பீட்டர் சொல்கிறதுலாம் உங்களுக்கு நான் பேசிக்காக சொல்லிங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப தேவைக்கிற ஒரு காரியம். இன்றைக்கி வரைக்கும் நம்ம வசனங்களை கேட்டுக்கிறோன்னா நம்மளை அழகரிச்சிக்கிற ஒரு காரியம் நடந்துருக்குது அன்பு சகோதரியில். நம்ம மனவாளையை நம்ம வந்து என்ன பண்ணோம்? மயக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்மளை வந்து அலங்கரிச்சிக்கணுன்றமோ பார்க்கணும். அப்போ தான் அவர் மயங்குவார், எல்லாத்தையும் மயங்க மாட்டார். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ தேவன் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள், யோவேல் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று இப்பொழுதே சொல்றாரு. ஈவன் நவ் டிக்ளேர்ஸ் லார்ட். இப்போ கூட நமக்கு டைம் இருக்குது. அதுதான் நமக்கு வாங்க அந்த வசனம், இந்த வசனத்தை நம்ம படிச்சுக்கணும்னா அது என்ன ஒரு அறிகுறின்னு பார்க்குறப்போ இன்னைக்கு கூட நமக்கு டைம் கொடுத்துருக்கிறார். இப்பொழுதேன்னு பார்க்குறப்போ இப்போ கூட நம்ம வந்து தேவன் முன்பாக நம்ம போகிறப்போ என்ன பண்ணுவார்? நம்மளை ஏற்றுக்குவார். கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். பார்த்தீங்களா? ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணி போகிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இல்லைங்களா? சூட்டுங்க போட்டுக்குன்னு ஸ்டைல்ஸில் ட்ரெஸ் பண்ணி போகிறது அதெல்லாம் இல்லை. அதை கேட்டுன்னு இல்லை தேவன். இந்த ஹிருதயத்தை கேட்குறாரு. இது ஒன்று தாங்க கேட்குறாரு. அவர் பைபிளில் எல்லா பைபிள் என்ன கேட்குறதுன்னு பார்க்குறப்போ உங்கள் ஹிருதயத்தை எனக்கு கொடுங்க, அவ்வளோதான் கேட்குறாரு. ஏன் ஹிருதயத்தை கேட்குறார்? ஏன் கேட்குறாரு ஹிருதயத்தை? என்ன இருக்குது இந்த ஹிருதயத்தில்? ஜீவன் வேற. ஏன் ஹிருதயத்தை கேட்குறார்? ஓகே, அந்த வசனம் முடிச்சிடுங்க சார். நெக்ஸ்ட் போகணும். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுவராய் இருக்கிறார், இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு ஜோனான்ற ஒரு கதை ஞாபகம் வரும் எப்பவுமே. யோனா என்ன செஞ்சாருங்க? ஜோனா ஏன் போனார்? எங்க போகணும்னு சொன்னார் தேவன்? எங்கே போயிட்டார்? அவர் நினைவேக்கு போகணும்னு சொன்னார். ஆனால் அவர் எங்கே போயிட்டார்? தர்ஷீஷுக்கு போயிட்டார். ஏன் போனார் தர்ஷீஷ்? ஏன் நினைவே போகல? சான்ஸே இல்லை அதுக்கெல்லாம். அவர் வந்து அந்த நினைவே பட்டத்துக்கு ராஜாத்துக்குன்னா இன்னும் பயங்கரமான ராஜாவை சந்திச்சுக்கிறார் ஜோனா. அந்த பயங்கரமான ராஜாவை சந்திச்சுட்டு அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணியிருக்குவார்? இப்படி தான் நடக்கணும், நல்லா கடலாக கொடுத்துருக்குவார். பயம்லாம் இல்லை நினைவே. ஐ மீன் ஜோனா. அது இல்லை காரணம். வேற என்ன காரணம்? நான் சொன்னது வந்து நடக்கல அப்படின்ட்டு இதனால தான் நான் இதுக்கு போயிட்டேன். நீங்கள் ரொம்ப கிட்ட வந்தீங்க, ஆனால் எங்கே சொதப்பிட்டீங்க? எதோ சொதப்பிட்டீங்க. ஏன் போனார்? ஏன் நினைவேக்கு போகலன்னு பார்க்குறப்போ நான் போயிட்டு வசனத்தை சொல்லிவிட்டு அவங்க திருந்திட்டாங்கன்னா அவங்க மேலே வர ஒரு தீங்க நீங்கள் வராமல் செஞ்சிருவீங்களே. ஓகே, இப்போ முன்னாடி இன்னொரு கொஸ்டின் போடுறாங்க, சரிங்களா? சரி, ஏன் அவருக்கு வந்து அங்கே போயிட்டு பாருங்க, அவருக்கு கொடுத்த வேலை என்ன? அவர் என்ன பண்ண மாதிரி இருந்தது? அது நல்லதா கெட்டதா? நல்ல விஷயம். ஏன் இந்த நல்ல விஷயத்த வந்து ஜோனா பண்ணல? ஏன் அதை செய்யறதுக்கு அவர் வந்து மறுத்தார்? ஏன்னா அவருக்கு தெரியும் தேவனோட வசனங்க அங்கே போய் சொன்னாங்கன்னா அவங்க மன தெரிஞ்சிடுவாங்க. அவங்க மன தெரிஞ்சிட்டாங்கன்னா தேவன் அவங்க மேலே வர ஒரு தீ வந்து வராமல் பண்ணிடுவார். ஏன்னா இந்த வசனம் பற்றி நான் நம்மளுக்கு சொல்லிட்டேன். இப்போ படிச்ச வசனம் அதுதான் நமக்கு சொல்லுவேன். ஏன் அவருக்கு இஷ்டம் இருக்குல்ல? அதுதான் கேள்வி. அவருக்குள்ள உண்மையான அன்பு இருக்குல்ல நமக்கு சொல்றது. ஏன்னா அந்த நினைவே ஜனவங்க யார் தெரியுங்களா? யாருங்க அவங்க? நினைவே வந்து
அசீரியாவோட கேபிட்டல் சிட்டி நினைவே. அசீரியாவோட ஒரு கேபிட்டல், இப்போ எப்படி உங்களுக்கு தமிழ்நாடுக்கு கேபிட்டல் சென்னை எப்படி இருக்குதோ அதே மாதிரி அசீரியாவுக்கு கேபிட்டல் என்னன்னு பார்க்குறப்போ நினைவே. இந்த அசீரியா ஜனங்கள் யார் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வந்து சிறை பிடிச்சின்னு போன ஒரு ஜனங்கள். நீங்கள் சரித்திரத்தை எடுத்து படிச்சிங்கன்னா பாபிலோனுக்கு முன்னால் நெபுக்கத்நேசருக்கு முன்னால் வந்து இஸ்ரேல் ஜனங்களை சிறை பிடிச்சின்னு போன ஜனங்கள் யாருன்னு பார்க்குறப்ப இந்த அசீரியா ஜனங்கள். அதுக்கு தான் அந்த அசீரியா ஜனங்களை பார்த்தா அவருக்கு கோவம் ஜாஸ்தி. யாருக்கு? ஜோனாக்கு. என்னோட ஒரு ஜனங்களே சிறைத்தின்னு போனாங்களே, இப்போ நான் போய் வசனத்தை சொல்லிட்டேனாங்க, அவங்க மன தெரிஞ்சிட்டாங்கன்னா தேவன் வந்து அவங்க மேலே வர தீங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா நான் எப்படி மகிழ்ச்சி பாடுறது? எனக்குள்ள இதுதான் ப்ராப்ளம். அதுக்குள்ள இருந்து தேவன் கேட்குற நீ யார் அதை கேட்கறதுக்கு? அவங்க கூட நானும் உண்டாக்குன ஜனங்கள், எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. உனக்கு கொடுத்துருக்கிற வேலை என்ன கேட்குறாரு. இதெல்லாம் கேள்வி கேட்குறாரு. இந்த மரத்தின் கீழே வந்து அந்த நிழல் கொடுக்குது, அதுக்கு யார் காரணம்? அந்த மரத்தை யார் வெளிச்சிருந்து? நீ உட்காந்து நிழல் எடுத்துங்கிறியே, அந்த மரத்தை யார் வெளிச்சிருந்து? நான் வெளிச்சேன். அப்படி இருக்கும்போது ஜனங்களை உண்டாக்கிய ஜனங்கள் நான் ஏன் அந்த ஜனங்கள் சரியாக கூட நான் ஏன் நினைக்கக்கூடாது? இந்த ஜோனாக்கிட்ட இருந்த ஒரு பெரிய தவறான ஒரு காரியம். நம்ம கூட அநேக தரம் என்ன நம்ம பண்ணுறோம்? ஜோனாக்குள்ள ஒரு கேரக்டர் நமக்குள்ளே வருது சில டைமில். என்ன கேரக்டர் தெரியுங்களா? தேவன் நம்மளை ஒண்டித்தான் நம்மளை கருணிக்கணும், நம்மளோட பாவங்களை மாற்றத்தான் தேவன் மன்னிக்கணும். ஆனால் நான் பிறரோட பாவத்தை என்ன பண்ண மாட்டேன்? மன்னிக்க மாட்டேன். நான் பிறருக்கு கருணையை காமிக்கணும். தேவன் நம்மளை ஒண்டி தான் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். ஆனால் நம்ம வேறு யாருமே ஆசீர்வதிக்கணும். இதுதான் ஜோனாக்குள்ள இருந்த பெரிய தவறு. இது தேவனோட ஒரு கிருபையை அலட்சியப்படுத்துகிற அளவுக்கு வர ஒரு காரியம். இது ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஒரு விஷயம். ஏன்னா அந்த வசனம் வந்து அதுதான் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ எல்லா ஒரு காரியங்களுக்குள்ளேயும் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு பாடத்தை கற்றுக்கணுமாக்கிற ஒரு விஷயத்தில் நம்ம என்ன இருக்கிறோம், ரொம்ப இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல ஏன் அந்த ஹிருதயத்தை கேட்குறார்? உங்களோட ஹிருதயத்தை, உங்களோட வசனங்களை அல்ல, உங்களோட ஹிருதயத்தை எனக்கு கொடுங்க ஏன்னு கேட்குறாரு பார்க்குறப்போ அந்த ஹிருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ வசனம் படிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஞானம் உன் இதயத்தில் பிரவேசித்து. பாத்தீங்களா? ஏன் அந்த ஹிருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறப்போ ஞானம், தேவனோட ஞானம் எங்க தான் பிரவேசிக்கும்? ஹிருதயத்துக்குள்ள பிரவேசித்து. அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும். பாத்தீங்களா? அறிவு உன்னோட ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும். அது இருக்கும்போது இப்போ இதுதான் மெயின். ஞானம் ஹிருதயத்துக்குள்ள பிரவேசிக்கும், அறிவு உன்னோட ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது என்ன பார்க்குறப்போ பாருங்க 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் படிங்க. அவர் நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். பாத்தீங்களா? நீதிமான்களுக்கு மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். இதெல்லாம் எங்கன்னு வருதுன்னு பார்க்குறப்போ அந்த ஒரு ஞானம் ஹிருதயத்தில் பிரவேசிக்கிறப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். அந்த ஞானம் ஹிருதயத்தில் பிரவேசிக்கிறப்போ அவன் நீதிமானாக்கப்படுறான். அதுதான் ஹிருதயத்தை கேட்குறார் தேவன். அந்த ஹிருதயத்துக்குள்ள என்ன என்ட்ரு ஆகணும்? நீ அந்த ஹிருதயத்தை கொடு, என்னோட ஞானத்தை நான் உள்ள அனுப்புகிறேன். அந்த ஞானம் ஒன்று என்ன ஆக்கும்? நீதிமான ஆக்கிடும். இந்த விஷயத்துக்காக தான் ஹிருதயத்தை கேட்குறாரு. வேறு எதுவுமே கேட்குறதில்ல தேவன். நம்ம ஹிருதயத்தை மாத்திரம் என்ன பண்ணணுமோ கொடுக்கணுமா இருக்கணும். அந்த ஹிருதயத்தை நம்ம கொடுக்கும் போது தேவன் அநேக ஒரு காரியங்கள் என்ன செய்கிறார், நமக்குள்ளே வந்து நடத்துகிறார். அது முடிவில் நம்மளோட ஒரு நன்மைக்காக தான் அது எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா? நம்ம அநேக ஒரு பலன்களை என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஒரு மனவாட்டியை நம்ம என்னாவும் சேருவோம். அந்த ஒரு சரீரத்தில் அங்கத்தில் நம்ம போய் சேருவோம். தேவன் ஒரு வலது பாசத்தில் உட்காரத்துக்கு நம்மளுக்கு ஒரு அதிகாரம் என்ன இருக்கும், கொடுக்கப்படுவார்கள் இல்லைங்களா? உலகத்தையே ஆளுகிற ஒரு அரசாட்சி, அந்த ஒரு அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? சபைக்கிட்டையும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபைக்கிட்டையும் இருக்கும் இல்லைங்களா? எல்லா ஒரு ஞானமும் அங்கேருந்து பொறுப்பிட்டு உலக ஜனங்களுக்கு என்னாகும் வரும். அந்த ஒரு ஞானத்தை உலக ஜனங்களுக்கு பெற்றுக்கொண்டு உலகம் நீதியான உலகமாக மாற்றப்படும். ஸோ நம்மளை வந்து தேவன் கேட்குற விஷயம் எல்லாமே என்ன தெரியுமா? ஒரே விஷயத்த கேட்குறார். என்ன கேட்குறார்? ஹிருதயத்தை கொடுங்கன்னு கேட்குறார். அந்த ஹிருதயத்தை கொடுத்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்போ ஐசாயா 46:12
ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசனம் 46ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். அவ்வளோதான். இப்போ இது யாருக்கு சொல்கிறார்? யாருக்கு முரட்டு இருதயம் இருக்குதோ, நீதிக்கு யாரெல்லாம் வெளியே இருக்கிறோமோ அவங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஒரு சொல்லுக்கு சிவியை கொடுங்க. லிசன் டு மீ, அவ்வளோதான். இங்கிலீஷில் சிம்பிளாக லிசன் டு மீ, நான் சொல்கிறத கேளுங்க, அவ்வளோதான். நான் சொல்கிறது இல்லை, தேவன் சொல்கிறது என்ன பண்ணோம்? கேட்கணும். தேவனோட வசனங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார் நம்மளுக்கு இல்லைங்களா? ஆனவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார்? அநேக ஒரு சிஷ்யர்கள் அவங்க என்ன பண்ணி நம்மளுக்கு எழுதி என்ன பண்ணியிருக்காங்க? தேவனோட பசுத்தாவை பெற்றுக்கொண்டு அநேக ஒரு புத்தகங்கள் என்ன பண்ணியிருக்காங்க? எழுதியிருக்கிறாங்க. இந்த ஒரு வசனத்துக்கு நம்ம கீழ்படுந்து நடுக்கணுமாகிறது தான் தேவன் எதிர்பார்க்குற ஒரு காரியம். ஏன்னா பாருங்க, தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து சொல்லும் போது, நான் வந்து உங்கள் முப்பிதாக்களை நான் கூப்பிட்டப்போ வெறும் இந்த தகன பலி, இந்த பலிகள் பற்றி மாத்திரம் நான் சொல்லாமல் இன்னொரு விஷயம் கூட அவங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னார் பாருங்க, எரேமியா எழுதிய தீர்க்க தரிசனம் 7ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். ஜெரமையா சாப்டர் 7 verse 22 and 23. இஸ்ரவேல் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் தகன பலிகளை மற்ற பலிகளோடு கூட்டி இறைச்சியை சாப்பிடுங்கள். ஒரு நிமிஷம், அது கரெக்ட். எரேமியா 7ஆம் அதிகாரம் 22-23 வசனம். கண்டினியூ பண்ணுங்க சார். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோட பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அது எல்லாத்துக்கும் பார்க்கிலும் எது முக்கியம்? என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்படிதான் சொன்னாருங்க. அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஃபர்ஸ்ட் அதுதாங்க முக்கியம். ஒபீடியன்ஸ். சாக்ரிஃபைஸுக்குன்னா எது மேலே? ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தென் சாக்ரிஃபைஸ். அப்போ சாக்ரிஃபைஸ் வேணாவா? சாக்ரிஃபைஸ் வேணாமா? அப்படின்னா ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர். இந்த ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தென் சாக்ரிஃபைஸ் சொன்னப்போ எந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வருது பைபிளில்? பலியின் பார்க்கிலும் கீழ்ப்படிதல் முக்கியம் அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து உணர்றப்போ எந்த ஒரு பகுதி ஞாபகம் வருது நமக்கு பைபிளில்? இல்லை, வேசி ஸ்திரீ. எந்த ஒரு பகுதி ஞாபகம் வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு பைபிள்? சாமுவேல், சால். அங்கே சால் என்ன சொல்கிறார்? இதெல்லாம் பலிகள் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, அதுக்கு என்ன பண்ணிட்டேன், எத்தனை தேவனுக்காக நான் பலியார் என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன். ஆனால் தேவன் என்ன சொன்னார்? எல்லாத்தையுமே நாசாக்கணும். யூ ஹேவ் டு டிஸ்ட்ராய் எவ்ரி திங். ஆனால் அவர் பண்ணியிருந்தேனா? அவர் வந்து கீழ்ப்படிதிலும் பார்க்கிலும் பலிகளை உத்தமாக தான் நினைச்சார் அந்த இடத்துல. அது அவரோட சுயநலத்துக்காக அவர் செய்த ஒரு காரியம், ஜனங்கள்னால ஒத்தாயத்தினால செய்த ஒரு காரியம். ஓகே, ஜனங்கள் செய்தாங்க, பட் உனக்கு எங்கே போச்சு அறிவு இல்லைங்களா? அவர் எப்படி இருந்தார், எப்படி தொடங்கினார் அவரோட வாழ்க்கையை இல்லைங்களா? ஆனால் எப்படி முடிச்சுட்டார் பாருங்க. அதுக்கு தான் நம்ம வந்து எப்பவுமே யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஒரு ஞானஸ்தானம் எடுத்தப்போ எப்படி தான் தொடங்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ, சாலை போல தொடங்கணுமா, தாவீதை போல முடிக்கணுமா? யூ ஹாவ் டு ஸ்டார்ட் லைக் சால் அண்ட் இன் லைக் டேவிட். சால் எப்படி ஸ்டார்ட் பண்ணார்? அந்த ஒரு ஹியூமிலிட்டி என்ன சொல்லுவாங்க தமிழில், மனத்தாழ்மை என்ன பண்ணார் அவர் ஸ்டார்ட் பண்ணார். டேவிட் எப்படி முடிச்சார்? அதே மனத்தாழ்மையில் தான் முடிச்சாருங்க. ஆனால் சாலுக்கு அது இல்லாமல் போயிடுச்சு. ஸ்டார்டிங் இருந்தது, ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அவர் விட்டுட்டார். நம்ம சாலை போல இருக்கக்கூடாது, தாவீதை போல இருக்கணும். சாலை போல தொடங்கணும், தாவீதை போல முடிக்கணும், நம்ம இருக்கணும். ஸோ ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் ஃபர்ஸ்ட். அப்போ நான் கேட்ட கேள்வி, அப்போ பலிகள் வேணவா? ஒபீடியன்ஸ் பண்ணவா இல்லை பலிகள் கொடுக்கணும்? அதுதான் கீ. அங்கே ஒபீடியன்ஸ் இங்கே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பலிகள் என்ன இருக்கும், போயிடணும். இப்போ வந்து உலகத்தில் வந்து உங்களுக்கு திருப்பதி உண்டியில் போயிட்டு எல்லாம் காசு போடுறாங்க தெரியுங்களா? திருப்பதி உண்டியில் போய்ட்டு என்ன பண்ணுறாங்க, காசு போயிட்டு கும்பிக்கிறாங்க போயிட்டு.
அவங்களோட ஒரு சிந்தை என்ன தெரியுமா? நான் பாவம் செஞ்சிட்டேன், அந்த பாவத்துக்கு பலனாக காசு கொடுத்துட்டேன். மறுபடியும் நான் பாவம் செய்கிறேன், இந்த பாவத்துக்கு பலனாக போயிட்டு காசு கொடுக்குறேன். இப்போ இது அப்படியே நம்மளுக்கு அப்ளை பண்ணுங்க. தேவனோட வசனத்துக்கு கீழ்படிடுது. சரி, நிறைய விஷயத்தில் என்ன பண்ணுறது, தேவனோட வசனத்துக்கு கீழ்படிடுது. ஆனால் கன்வென்ஷனுக்கு போகிறோம், ப்ரேயர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறோம், மாதம் மாதம் காசு கொடுக்குறோம், சபைக்கு வரோம் இல்லைங்களா? நான் சொல்கிறது கனெக்ட் ஆகுது அவங்களுக்கு? நான் சொல்கிறது கீழ்ப்படிய மாட்டேன்றோம், ஆனால் இந்த பலிகளெல்லாம் கொடுத்துன்னு இருக்கிறோம். அப்போ என்ன இருக்குது? கீழ்ப்படிஞ்சுன்னு இருக்கிறோமா, கீழ்ப்படிச்சலுக்கு தான் மாதிரி பலிகளை கொடுத்துருக்கிறோமா, இல்லை கீழ்ப்படியாமல் வேற பலிகளை கொடுத்துருக்கிறோமா? அந்த பலியை தான் அதுதான் வந்து சுகந்த வாசனையை கொடுக்குறது. புரியுதுங்களா? என்ன சொல்லுவாங்க அதுக்கு தமிழில்? சுகந்த வாசனை தானே, நறுமணமாக கொடுக்குறது. அது என்ன பலினா, நம்ம சகோதரன் சொன்ன மாதிரி கீழ்ப்படிந்து கொண்டு பலிகளை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கீழ்ப்படியணும். அது கீழ்ப்படியும் போது பலிகள் என்ன ஆயிருக்கோங்க, ஆயின்னு இருக்கும். அந்த பலிகளை தான் தேவன் எதிர்பார்க்குறார். கீழ்ப்படியாமல் சபைக்கு வந்து உட்காந்துக்குன்னு கேட்டுக்குன்னு இங்கே ஒரு மாதிரி இருந்துட்டு வெளியே ஒரு மாதிரி நம்ம போயிருந்தோன்னா அந்த பலிகளை தேவன் ஏற்றுக்கொள்றது இல்லைங்க. நம்ம கூட சால் தான். ஒரு சாமியில் வந்து சொல்லிங்க பாரு, நம்மளுக்கு கீழ்ப்படிதல் தான்ப்பா முக்கியம், பலிகள் இல்லை. புரியுதுங்களான்னு சொல்கிறது? சில டைம் நம்ம சிந்தை என்ன ஆகிடுதுன்னா, ஓகே நம்ம இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன், இந்த மாதம் என்ன பண்ணிடலாம், ஒரு 10,000 ரூபாய் என்ன பண்ணிடலாம், கன்வென்ஷனுக்கு கொடுத்துடலாம். சரிங்களா? அதெல்லாம் எப்படி நம்ம அந்த பலிகளை நம்ம கொடுக்கும் போது நம்மளோட மனசு எப்படி இருக்குதுன்னு தான் தேவன் பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு நம்ம நல்ல மனசாட்சியோடு அந்த பலியை நம்ம கொடுத்துன்னு இருக்கிறோமா, இல்லை உள்ள எல்லாம் தீமையை செய்துட்டு பலிகளை கொடுத்துன்னு இருக்கிறோமா? அப்படி தான் கொடுக்கணும் இல்லைங்களா? சொல்லி அப்போ இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண பரிசோதித்து நம்ம அறிக்கணும். பலின்ற ஒரு விஷயம் வரப்போ, கீழ்ப்படிதல்ன்ற ஒரு விஷயம் வரப்போ இந்த விஷயங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் தேவன் நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனை முட்டாளாக்க முடியாதுங்க. அப்படி ஆக்கணும் நம்ம நினச்சின்னு இருந்தோம்னா நம்ம தான் நம்மளை முட்டாளாக்கின்னு இருக்கிறோம். தேவனை என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாமே தெரியாது. அதாவது சொல்கிறாரு இல்லைங்களா, நான் எங்கே போய் என்ன செய்தாலும் தேவனுக்கு என்ன ஆகுது. இது அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு கதை இது தெரியுங்களா? யாருக்கும் தெரியாமல் போய் வளர்ப்புறத்து உள்ளே போய் ரூம்குள்ளே போய் சாப்பிட்டானா, யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிருந்தான் நான். அப்படி ஆயிடுச்சு கதை. ஆனால் எல்லாத்தையுமே அலசி பார்த்து ஓப்பனாக இருக்கிற ஒரு விஷயத்தை தேவனை பார்த்து நிற்கிறார். தேவனுக்கு எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, மறிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படைந்து கொண்டு நம்மளை வந்து வெறுமையாக்கிக்குன்னு தேவன் முன்பாக நம்ம இருக்கணுமாக்குறது எப்பயுமே நம்ம என்னவா இருக்கணும், அனுதினமும் நம்ம என்னத்தான் சிந்திச்சு பார்க்கணும். நான் வேதத்து பிரகாரம் நடந்துன்னு இருக்கிறேன்னா, எனக்குள்ளே என்ன குறைபாடுகள் இருக்குது, நைட்டு போய் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ண, நான் இன்றைக்கி என்னெல்லாம் பாவம் பண்ணேன், தேவனில் விருப்பமாக இருக்கிறாரா, இந்த பாவத்தை நான் எப்படி மேற்கொண்டேன், இது எப்படி நான் பகைத்தேன், இந்த பாவத்தை நான் போராடினேன், நான் டிட் ஐ ஃபைட் த பேட்டில். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா அப்புறம் தேவன் பார்க்குற வரைக்கும் பார்க்குவார், பார்க்குற வரைக்கும் என்ன பண்ணுவார், பார்க்குவார். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அன்புகிற சகோதரிகள். இது வந்து உலகத்தில் தான் சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் தேவனுக்கு கூட இது இருக்குது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட ஒரு லிமிட் இருந்தது. அந்த லிமிட் அவங்க தாண்டினாங்க, ஆசீர்வாதம் என்ன யாருக்கு வந்துருச்சு, அந்நிய புறஜாதிகளுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு வசனத்தை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பாருங்க, தேவனோட தயையும் கண்டிப்பையும் ரெண்டும் இருக்குது. தேவன்கிட்ட தயவும் இருக்குது, கண்டிப்பும் இருக்குது. இப்போ யாருக்கு தயவு, யாருக்கு கண்டிப்பு, பாருங்க படிங்க. இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தெய்வமும் காமிக்கிறவா இருக்கிறார். நம்மளுக்கு இப்போ தயை காமிச்சுக்கிறார். அந்த தயவிலே நம்ம என்ன இருக்கணும், நிலைத்து இருக்கணும். அப்படி இல்லா கட்டி என்னையும் கட் பண்ணி போட்டுருவார், அவ்வளோதான். சிம்பிள். நான் இல்லைன்னா தேவனுக்கு வேறு கதியே இல்லையா?
தேவனுக்கு வேறு இதே ஆப்ஷனே இல்லையா இல்லைண்ணா ரெடியாக நின்றுங்கிறாங்க ஒரு 15 பேர் லைனில் பின்னால் எப்போ நான் விழுவேன்னு காத்துக்கணும். நான் விழுந்துட்டேன்னா அவர் என்ன பண்ணுவார் தேவன் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி உள்ள எடுத்துன்னு வந்துடுவார். இன்றைக்கி வரைக்கும் அறுவடை நடந்துன்னு இருக்குதுன்னா நம்ம யாரோட பிளேஸ்க்கு என்ன இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்திருக்கிறோம். நம்மளை யாருமே ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், நம்ம நடந்துக்கின்னு தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டு நமக்குள்ள கடினத்தனத்தை என்ன பண்ணோம் எடுத்து போடுறதுக்கு நம்ம முயற்சி செய்துக்கினே இருந்துக்கின்னு நம்ம ஆவிக்குரிய கனிகளை நம்ம வளர்க்கறதுக்கு தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக. வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு அன்பு இயேசு கிறிஸ்துவின் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த படத்தை முடிச்சுக் கொள்கிறேன். ஆமாம்.